பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? இந்த அப்டேட்டோட ஆரம்பிக்கிறீங்களா? பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது பரணி, ஆரம்பிங்க பரணி. ஓகே. வெக்கை ஜிவி பிரகாஷ் படம். அவர் தான் மியூசிக்கும் பண்றாரு. அந்த படம் வந்து அகிரன் மோசஸ் அவர் வந்து டைரக்ட் பண்றாரு. பாரஞ்சித் ப்ரொடக்ஷன்ல. அதோட ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலீஸ் டேட் பத்தி எதுவும் சொல்ல பார்ப்போம். அப்புறம் கட்டா குஸ்தி 2 அந்த படத்துல இருந்து மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. படம் ஜூலை 3 ரிலீஸ் ஆகுது. அப்புறம் ஆத்தி ராசாத்தி அப்படின்ற வீடியோ சாங் கருப்பு படத்துல இருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மூன்றாம் கண் அந்த படம் வந்து ஜூன் 12 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு தமிழ் ஃபிலிம். அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு அப்டேட்ஸ். வேறு எதுவும் பெருசாக வந்த மாதிரி தெரில. ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அந்த வேக்கை ரிலீஸ் டேட் போடலையா? எனக்கு எது ரிலீஸ் டேட் போட்ட மாதிரி ஒரு ஞாபகம். இல்ல வெக்கை ரிலீஸ் டேட் போடல. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து வந்து அதுல வந்து ஸ்ரீநாத் பாசி நடிக்கிறாரு. யாருன்னா அந்த மஞ்சுமேல் பாய்ஸ்ல இருப்பார்ல, புலிக்குள்ள உழுவார்ல, அவர் தான் நடிக்கிறாரு வில்லனா. அடுத்தது வேற என்ன அப்டேட்? பெரிய அப்டேட் பெருசா இல்ல. பெட்டி இப்போ ப்ரெஸ் மீட் ஈவென்ட் போயிட்டு இருக்கு. பெட்டி பிரஸ் மீட் நடந்துச்சு, சென்னையில நடந்துட்டு இருந்துச்சு. ஐ வாண்ட் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு லிரிக் வீடியோ வந்து பிளாஸ்ட் படத்துல வந்து விட்டுருந்தாங்க. ஃப்ராடு பயலே அப்படிங்கிற தேர்ட் சிங்கிள் கான்செப்ட்ல இருந்து வந்துருந்துச்சு நேற்று. அதுக்கு வந்து லைக் வீடியோஸ் என்னமோ விட்டுருந்தாங்க. அவ்வளவுதான், பெருசா அப்டேட் ஒன்றும் இன்னைக்கு வந்த மாதிரி தெரியல. எஸ். அந்த ஒரு பிளாஸ்ட் பார்க்கலையா பிரகாஷ் ப்ரோ? ஏன் நான் பிளாஸ்ட் பார்க்காம இருக்கீங்க? இல்ல பாக்கலங்க. இல்ல கொஞ்சம் அதுக்காண்டி கொஞ்சம் பயங்கரமா ஒர்க்குனாலும் ஒர்க்கு கொஞ்சம் பயங்கரமான சண்டே ஒர்க்கு. தானே, ஃப்ரீயா இருப்பீங்க. அதனால பார்க்க முடியும். நாளைக்கு சண்டே ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒண்ணு பாருங்க. முகூர்த்த வாரங்களில் குடும்பஸ்தனின் நிலைமை புரிகிறது. ஆமா ஆமா, நாளைக்கு ஃபுல்லா அது என்னன்னா தியேட்டருக்கு பின்னாடி தான் அவங்க வீடு. அங்க ஃபங்க்ஷன் எவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சா முடிச்சுட்டு தியேட்டருக்கு ஓடி போயிடலாம். அதுதான் புக் பண்ணல நான். ஏன்னா புக் பண்ணி போக முடியல, சிக்கலா போயிருமே புக் பண்ணல. ஆனா அந்த தியேட்டர்ல கொஞ்சம் 2 ஷோ எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க. மத்தியானம் சொல்லப்படுறாங்க. எலியேஷன் பஸ் காட்டூர் இருக்குல்ல, அங்கதானே அது அந்த பிளாஸ்ட் ஒரு ஷோ வந்து ஃபுல் அப் ஆகி அடுத்த ஷோ எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அந்த படத்துக்கு. நாளைக்கு ஷோ நிறைய இன்க்ரீஸ் பண்ணினால வாய்ப்பு இருக்கு. போய் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. வந்து கண்டிப்பா எப்படியும் எத்தனை ஷோ போட்டாலும் கூட்டம் வரும். அவங்க 6 ஸ்கிரீன் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால போய் பார்த்து. ஆமா ஆமா, அதனால ஷோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு தோணுது. நல்லா போகுது பாருங்க படம். பிளாஸ்ட் சூப்பரா போயிடுச்சு. மாரிஸ்லயுமே பாத்தீங்கன்னா 4 ஷோல ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 ஷோ ஆக்கிட்டாங்க. மாரிஸ் சோனா எல்லாத்துலயும் 10 ஷோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ஷோ இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. நல்ல புக்கிங்ஸ் இருக்கு, அதனால கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. இந்த தெலுங்கு படம் ஒன்று நான் பார்த்தேன் இன்னைக்கு, கோதாரி கட்டுப்பணி. அது ஓகேவா இருந்துச்சு. ஒரு புதுசான கதையெல்லாம் இல்லை, பழைய கதை தான். பட் மேக்கிங்கில் ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், அந்த லெவலில் இருந்துச்சு. ரொம்ப போர் அடிச்சதுன்னா ட்ரை பண்ணுங்க. நான் இப்போ ட்ரை பண்ண போறது இல்லை. அது யார் நடிச்ச படம்னு கூட தெரியாது. நான் இன்னைக்கு காலையில தான் போயிருந்தேன் பிளாஸ்டிக். எப்படி இருந்துச்சு? எனக்கு பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. இந்த வருஷத்தோட த பெஸ்ட் ஃபிலிம் நான் பார்த்ததுல. பயங்கரமா இருந்துச்சுங்க. அது ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான் ப்ரோ. பெரிய கதையெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான நம்மளுக்கு தெரிஞ்ச கதை இதுதான். ஆனா ஸ்க்ரீன் பிளேவும் மேக்கிங்கும் கதையை கொண்டு போன விதமும் ஒரு சீரியஸான சுச்சுவேஷன்ல வச்ச காமெடியும் அல்டிமேட்டா இருந்துச்சு. அதுவும் ஸ்டண்ட் எல்லாம் வெறித்தனம். அப்படியே இவங்க 3 பேர்த்துக்குன்னே எழுதின மாதிரியே இருந்துச்சு. அண்ட் தென் செகண்ட் ஹாஃப்ல ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரோட இதுவுமே பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு அந்த மெயின் வில்லனை விட இன்னொரு வில்லன் கேரக்டர் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மெயின் வில்லன் ஜான் கொக்கைன், அவரு பேர் கரெக்டா தெரியல, இது பண்ணிக்கிங்க. அந்த மெயின் வில்லனை விட சப் வில்லனா இன்னொருத்தனை காமிப்பாங்க. அவரோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் மாசும் பயங்கரமா இருந்துச்சு. உண்மையாலுமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. உண்மையாலுமே அந்த ஏஜிஎஸ் அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷனு அது எப்பவுமே என்னைக்குமே சோட போகாதுங்கிற மாதிரி மறுபடியும் இன்னொரு அவங்களோட அது என்னது ஏதோ சொல்லுவாங்க, இன்னொரு டைமண்டுன்னு சொல்ற மாதிரி தான். ஆனா இந்த படம் பார்த்து முடிக்கும் போது உண்மையாலுமே எனக்கு ஒன்று தோணுச்சு, இது கடைசி படமா இருந்திருக்கலாம். ஜனநாயகம் முன்னாடி இந்த கதை அவர் கை போயிருந்துச்சுன்னா பேசாம இந்த படத்தை கடைசியா பண்ணியிருப்பாரு. ஆமா விஷால் ப்ரோ, பிளாஸ்ட் தான்.
ஓகே ஓகே. உண்மையாலுமே ப்ரோ விஷால் ப்ரோ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு காலையில போனேன். செம எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா பிஜிஎம் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். அதுதான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். விஷால் ப்ரோ ஆனா ஆனா பயங்கரமாங்க. அதாவது எலிவேஷன் டைலாக் அதெல்லாம் இல்ல. அது சீனாவே ஒவ்வொரு கேரக்டருக்குமே பயங்கர மாசா நம்மளே பயங்கரமா ரியாக்ஷன் நம்மளுக்கே பயங்கரமா எலிவேட் ஆகுது. அதாவது அபிராமி ட்ரைலர்ல எப்படி கேரக்டர்னு காமிச்சிட்டாங்க. பட் அவங்களோட அந்த சீன் ஒன்று ரிவீல் ஆகும். அந்த சீனும் பயங்கரமா இருக்கும். ஒண்ணுமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு வெடிச்சிருச்சு சிம்பிள் theatre. சீன் தான். அதான் ரொம்ப சிம்பிள் சீன் தான். ஆனா அந்த சீனே ஒரு பயங்கர மாஸ் ஹீரோக்கான ஒரு மாஸ் சீன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் ஒரு மதுரையில நிறைய தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல் பல்தான். நல்லா இங்கேயே ப்ரோ விஷால் ப்ரோ காலைல 9 மணி ப்ரோ. இங்கேயே வந்து 80% ஃபில்லு. காலைல 9 மணிக்கு. அதுவே அதிசயம் தான். அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு 2 படம் பேக் டு பேக் தியேட்டரிக்கலா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். கருப்பு அண்ட் தென் பிளாஸ்ட். இந்த வருஷத்துல டாப் 2 ஃபிலிம்ஸ்னா ஃபர்ஸ்ட் இடத்துல பிளாஸ்ட், செகண்ட் இடத்துல கருப்பு. இதுக்கப்புறம் மாத்திரைக்கு யார் வராங்கன்னு பார்ப்போம். ஆக்சுவலா இது வந்து தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் படம். அதனால நல்ல ஒரு கிரவுடடான தியேட்டர்ல பாத்தீங்கன்னா இன்னும் அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவங்க ஒவ்வொரு கேரக்டர் அந்த கதை அதை எடுத்துக்கிற விதம் ஒரு நல்லா இருந்துச்சு. அந்த இன்ட்ரோல் பிளாக்ல இருந்து அந்த ப்ரீ இன்ட்ரோல்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் சும்மா படன்னு பயங்கரமா போச்சு. இன்னொன்னு தோணுச்சு பல்தான். என்னன்னா இல்ல கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். எனக்கு பர்சனலா இந்தியன் சினிமால ஒரு ஃபீமேல் ஆக்ஷன் கோரியோகிராஃபி பண்ணி ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது ஃபேமிலி மேன் 2ல சமந்தா பண்ணது பயங்கரமா இருந்துச்சு. ஆனா இதுல பிரீத்தி பண்ணது இருக்கே, ஐயோ அந்த புள்ள உண்மையாலுமே பயங்கரமா ட்ரெயின் பண்ணிருக்கு பாரு நீ. செம கன்வின்சிங்கா. அதுவும் இந்த காருக்குள்ளலாம் ஒரு சம்பவம் இருக்கும். அதுதான் அதெல்லாம் இல்ல தியேட்டர்ல விஷால் ப்ரோ பிரீத்தின்னு இல்ல பிரீத்தி கூட ஓகே. அபிராமியோடதுமே செம கன்வின்சிங்கா இருந்துச்சுல்ல. ஆமா இல்ல பிரீத்தி இன்னும் கன்வின்சிங்கா பல்தான். அதாவது அவங்கள வச்சு இப்ப லோக்கல்லாம் எடுக்கிறாங்களா அந்த மாதிரிலாம் ஒரு கேரக்டர் கொடுக்கலாம் போல. செம கன்வின்சிங்கா பயங்கர பிளெக்சிபிளா இருக்கு பாடி. சூப்பரா பண்ணிருக்காங்க. திருச்சி பொண்ணு பிரகாஷன் எல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாரு. வணக்கம் பிரகாஷ். இல்ல ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதுல வந்து அந்த கேரக்டருக்கு அந்த பிரீத்தி கேரக்டருக்கு நிறைய ஆடிஷன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவங்கள மட்டும் ஆடிஷன் பண்ணல. ஏன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்காங்க. ஸோ தைரியமா போயிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே போனதுதானா. கன்வின்சிங்கா பண்ணியிருந்தாங்க உண்மையிலே. அதே மாதிரி அந்த தேவையில்லாம சாங் எல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஒரு மாண்டேஜ் சாங், அதுக்கப்புறம் இன்னொரு அந்த கதைக்குள்ளேயே வர மாதிரி ஓப்பனிங்ல வர சாங். மற்றபடி பரபரன்னு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பிரகாஷ் ப்ரோவும் என்ஜாய் பண்ணுவான்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ பார்த்துட்டு இன்னும் சொல்லுங்க. பாக்கலையா? அதான் நாளைக்கு போறாராம். பிரகாஷ் ப்ரோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் ப்ரோ. ஐ கேன் பெட். பரணி ப்ரோ, நான் தியேட்டர்ல படம் பார்த்தேன் ப்ரோ. பிளாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் என்ன பண்ணாரு, பக்கத்துல உட்காந்து லைட்டா மொபைல் பார்த்துட்டே இருந்தாரு. அப்புறம் அப்படியே தூங்கினாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பத்தி எழுந்தாரு பாருங்க. பக்கத்துல ஒரு இருந்தவங்க அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க ப்ரோ. படம் முடியுது வரையும் பரபரப்பா இருக்கு. அப்படியே லைட்டா அசந்தவங்க அந்த கிளைமேக்ஸ் வரும்போதெல்லாம் கிளைமேக்ஸ் ப்ரீ இன்ட்ரோல் வரும்போது அப்படியே அப்ப இருந்து படத்தை அப்படியே உன்னிப்பா உட்கார வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் நான் கூட படத்தை சும்மா தான் போய் உட்கார்ந்தேன். ஆனா அது கரெக்டா ஒரு 20 நிமிஷத்துல இருந்து எல்லாம் அந்த படத்துக்கு அந்த மூடுக்கு செட் ஆயிட்டாங்க ப்ரோ. தியேட்டர்ல கம்மியா தான் இருந்தாங்க க்ரௌடு. ஆனா அதுக்கப்புறம் வந்து படத்தோட ஃபுல்லா செட் ஆயிட்டாங்க. சூப்பரா இருந்தது படம். சூப்பர் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, நானும் படம் பார்த்துட்டேன். நான் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும். மெய்யழகன் எனக்கு ஒரே ஸ்பாய்லரோட சொல்ல போறீங்களா? வித்தவுட் ஸ்பாயிலர் மெய்யழகன். இல்ல வித்தவுட் ஒண்ணு ஸ்பாயிலர். ஸ்பாயிலர் ஃப்ரீ தான். ஸ்பாயிலரோட வந்து நான் அது அப்பவும் எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும். அது அப்ப பேசிக்கிறேன். இப்போ ஸ்பாயிலர் இல்லாம சொல்லிடுறேன். சொல்லுங்க. எனக்கு பல்தான் சொன்ன மாதிரி தான் எனக்கும் படம் பிடிச்சது. நானும் காலையில ஷோ தான் போனேன், 10:30 மணி ஷோ. ஆக்சுவலாக நான் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தேன். பட் அப்போது டிக்கெட்ஸ் பெருசாக புக் ஆகலை. வாக்கின்ஸ் நிறையா வந்துச்சு. நான் பார்த்தது மல்டிப்ளெக்ஸில் பார்த்தேன். ஒரு 250 சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். அதில் ஒரு 100க்கு மேலே ஃபில் ஆகிருந்துச்சு. நான் படம் எனக்கு வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு அந்த ப்ரீ இன்ட்ரோல் வரைக்குமே ப்ராப்பராக ஹீரோ ஃபேமிலி எப்படி, அவங்களுக்குள்ள அவங்க ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, அதுக்கான ஒரு பேஸு, வில்லன் யார், அவனுக்கு என்ன மோட்டிவ், அவன் என்ன பண்ணுறாங்கிறதெல்லாம் ஸ்ட்ராங்காக அந்த ப்ரீ இன்ட்ரோல் வரைக்கும் செட் பண்ணிட்டு ஃப்ரம் ப்ரீ இன்ட்ரோல்லேருந்து பேங்கராக, ஏன்னா ப்ரீ இன்ட்ரோல்லேருந்து தான் அந்த ஃபேமிலியை வந்து பிரச்சனைக்குள்ளே வராங்கங்கிற அந்த ஒரு ஜோனுக்குள்ளேயே போகும். அது வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த இது போயிட்டுருக்கும். ஸோ அதையே ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் யோசித்தேன், ஒரு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஒரு ஃபேமிலிக்கு வருதுன்னா அதுக்கு ரைட்டிங் ப்ராப்பராக இருக்கணும். அதுவும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு எனக்கு. ப்ரீ இன்ட்ரோல்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே ஆக்ஷன் இருந்தாலும் எந்த இடத்துலையும் எனக்கு ஆக்ஷன் ஓவர் ஆன மாதிரி தெரில. இப்போ ப்ராப்பராக ஒவ்வொரு ஆக்ஷனும் அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எலிவேஷனோட ப்ராப்பர் ரைட்டிங்கோட இருந்துச்சு. எனக்கு என்னன்னா இந்த படம் பார்க்கும்போது
திருஷ்யமையும் ஆர்டிஎக்ஸையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக திருஷ்யம் மாதிரி ஒரு ஸ்டோரியில் ஆர்டிஎக்ஸ் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை பிளெண்ட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. திருஷ்யமில் வந்துட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து இன்டெலிஜென்ட்டாக நிறையா இருக்கும், ரைட்டிங்காக இன்டெலிஜென்ட்டாக நிறையா இருக்கும். பட் இதில் எப்படின்னா அந்த இன்டெலிஜென்ஸ்க்கு பதிலாக ஆக்ஷனை வச்சு அந்த அந்த ஒரு ஃப்ளோ செகண்ட் ஹாஃபில் கொண்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு ஒரு சீன் செம்ம என்ன சொல்கிறது செம்ம இதாக இருந்துச்சு. தேட்டரில் பார்க்கும்போது ஒரு கேரக்டர் ஒன்று வரும், ஆனால் இங்கே ஸ்பாய்லரில் இப்போ பேச விரும்பல. அந்த கேரக்டரோட என்ட்ரிக்கெலாம் தேட்டரில் இருந்த அந்த ஒரு 50% 60% ஆடியன்ஸே பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நான் இத்தனைக்கும் மல்டிப்ளெக்ஸில் தான் பார்த்தேன். அதே மாதிரி கிளைமேக்ஸ்லேயும் எனக்கு பேரலாக 2 ஃபைட் சீன் போகும் அப்படிங்கிறது எல்லாமே ஐடியாவும் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஆக்ஷன் கொரியோகிராஃபியுமே பயங்கர இதாக பண்ணியிருந்தாங்க. நெகட்டிவாக எனக்கு பட்டது வந்துட்டு பிஜிஎம் மட்டும்தான். ஏன்னா ரவி பஸ்டர் வந்து சில இடங்களில் நல்லா போட்டிருந்தாரு, சில இடங்களில் ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு மெடிக்கல் ஷாப் சீன் ஒன்று வரும், அதுலலாம் பிஜிஎம் ரொம்ப ஒரு மாதிரி என்னடா பிஜிஎம் இதுங்கிற ஜோனில் தான் எனக்கு அந்த இடத்துலலாம் பிஜிஎம் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்கலாம். அண்டு இன்னொன்று வந்து ஆக்ஷன் இருந்தாலும் ஓகே, பட் செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக சில பிளேலாம் பண்ணிடலாமோன்னு தோணுச்சு. பட் ஓவராலாக எனக்கு படம் ரொம்ப பிடிச்சது. தேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இருந்த அந்த ஒரு 50% 60% க்ரௌடும் பயங்கரமாக ஒரு அந்த செலிப்ரேட் பண்ணி அது ஒரு சூப்பராக பார்த்தாங்க. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுதான் என் ரிவ்யூ. அதே மாதிரி நோ லாஜிக், ஒன்லி மேஜிக். லாஜிக்கோட பார்த்தோம்னா இன்னொன்னு 1000 லாஜிக், லாஜிக்லெஸ் மேஜிக் தான். ஒவ்வொரு இது ஃப்ரேம்லயும் சுத்தமா லாஜிக் லாஜிக் இல்லாத கண்டுபிடிக்கலாம். படம். சுத்தமா லாஜிக் இல்லை, ஆனா எல்லாமே மேஜிக் தான். பல்தான் சொன்னாரு அந்த செகண்ட் சப்வில்லன் கேரக்டர் வந்துட்டு சூப்பரா இருந்துச்சுன்னு. அது என்னதான் சூப்பரா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரியல் லைஃப்ல பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி யாரும் பண்ணவும் மாட்டாங்க. ஹீரோ ஃபேமிலி அதான், ஹீரோ ஃபேமிலியில சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, அசால்ட்டா பண்ணுவாங்க. இதெல்லாம் ரியல் லைஃப்ல நடக்கவே முடியாத விஷயங்கள் தான். ஸோ லாஜிக் யாரும் லாஜிக் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு ஃபுல்லான ஆக்ஷன் படம், ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்க்குறோன்ட்டு நினச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாயபிளாக தான் இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். என்ன கேட்டால் எனக்கு அதான் கருப்புக்கு அப்புறம் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் பல்தான் சொன்ன மாதிரி எனக்கும் இதுதான் செம்மையாக இருந்துச்சு தேட்ரிக்கலாக பார்க்க. அதே மாதிரி இந்த படம் பார்த்ததுமே ஒரு நல்ல கமர்ஷியல் டைரக்டரா இருக்காரு, அடுத்து யாரும் கொத்திட்டு போவாங்கன்னு கேட்டு இருந்தேன். மெயில என்ன சொன்னாரு, சியான் தானமா அந்த லக்கியஸ்ட் பர்சன். ஏஜிஎஸ்க்கு ஒரு படம் பண்ண அதான் போறாரு. ஏஜிஎஸ் அது சியான். காலையில யாரோ போட்டிருந்தாங்க பரணி ப்ரோ, விக்ரம் கதை கேட்டிருக்காரு, இன்னும் லாக் ஆகல, பட் அவருக்கு பிடிச்சிருக்குங்கிற மாதிரி யாரோ போட்டிருந்தாங்க. இன்ஸ்பிளாக்குமே அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு பிக் ஸ்டார் வந்து கதை கேட்டிருக்காரு, கன்ஃபர்மேஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்குங்கிற மாதிரி போட்டிருந்தாப்ல. ஸோ விக்ரம் தான் நினைக்கிறேன், மோஸ்ட் ப்ராபப்ளி விக்ரமா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஆனா உண்மையாலுமே செம கமர்ஷியல் வேல்யூ டேரக்டருங்க. உண்மையாலுமே ரொம்ப கமர்ஷியல் வேல்யூ டேரக்டர். இதுல தேவையில்லாத ரொமான்ஸ், ஐ மீன் ரொமான்ஸும் இருக்காது. எதுவுமே அப்புறம் அதெல்லாம் வந்து எதுவுமே இல்லைங்க. அதான் சொல்றேன். அப்புறம் சாங்ஸும் வந்து இது இருக்காது. கதை அவ்வளவுதான், கதை ஆக்ஷன் அதை பேஸ் பண்ணி தான் வந்து கொண்டு போயிருப்பாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்னோட மெயின் ஸ்டோரி தாண்டி சைட் ஸ்டோரிலாம் கொஞ்சம் வருதே அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ப்ரீ இன்டர்வல்லேருந்து வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு டாட்ஸும் வந்து கனெக்ட் பண்றாங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. அந்த இதெல்லாம் சொல்லும்போது நல்ல ஒரு டைரக்டரு. பார்ப்போம். இவரும் அடுத்த படம் வந்து யார் எடுக்க போறாங்கன்னு தெரில. எந்த ஹீரோஸ் எடுக்க போறாங்கன்னு தெரில. இவர் நடிக்க போகாம இருந்தா சரி, நல்ல படமா எடுத்து இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா டேரக்டர்ஸ்லாம் வந்து ஆக்டர்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. அதனால வந்து இவரும் அந்த இதுல இருந்து இல்ல போக வேண்டாம். ஆக்சுவலா எனக்கு இன்னைக்கு காலையில நான் படம் பாக்குறதுக்கு முன்னாடி யூடியூப்லயும் சரி என் டிஎல்லையும் சரி அந்த டேரக்டரோட அம்மாவோட வீடியோஸ் நான் 1 2 பார்த்தேன். ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது மெல்ட்டிங்கா இருந்துச்சு. அவங்க தியேட்டர்ல இருந்து வந்ததாகட்டும், அப்புறம் இன்னொரு பையனை ஏதோ சும்மா ரேண்டமா அவங்க அம்மா கிட்ட பேச போகும்போது அவங்களோட பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிட்டு போனாங்களா, அவங்க ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு. அதில் அவங்க பையனோட ஃப்ளெக்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷப்பட்டாங்க. அந்த அந்த வீடியோஸ் பார்க்கும்போதே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாம் சந்தோஷப்படுறாங்க, படம் நல்லா ரிசீவ் ஆயிருக்குங்கிறது ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு காலையில பார்க்கும்போது. அதே மாதிரி டைலாக்ஸ் இந்த படத்துல அதே மாதிரி கம்மி தான், ஸ்கிரீன் பிளே டைலாக்ஸாவே சூப்பரா கம்மி இருந்துச்சு. தான். ஆனா ஒரு 4-5 டைலாக் நச்சுன்னு வச்சிருந்தாங்க. நான் படம் ஃபுல்லா தெரிக்க ஸ்கிரீன் பிளே சூப்பரா சொல்லுவாருன்னு இருந்தது நினைச்சிட்டே படத்துல. இருந்தேன், கடைசியில சொல்லிட்டாரு ஒரு வழியா. ஆமா, அந்த டைலாக் அது அவரோட ஃபேமஸ் டைலாக். இல்ல ப்ரோ, அந்த படம் அந்த டைட்டில் கார்டு போயிட்டு இருக்கும்போது டைலாக் சொல்லுவார்ல, பிரச்சனை நடக்கனா அது நடக்குது உங்க கண்ணு முன்னாடி நடந்தா யாரா இருந்தாலும் தட்டி கேட்கணும். அதுக்கான ஒரு சீன் வச்சது, அதுல இருந்து அதை எக்ஸ்பிளேஷன் பண்ணது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா நான் என்ன நினைச்சேன்னா நிறைய ஃபைட் சீன் வரும், ஒவ்வொரு சீன் முடியும் போதும் தெரிக்க சொல்லுவாருன்னே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் கரெக்டான ஒரு இடத்துல சொன்னாரு, அது நல்லா இருந்துச்சு. அது தெரிக்க இல்லைங்க, தேரிக்கை. ஸ்பாய்லர் பேசும்போது நான் சீன்ஸா எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு எந்த சீன் இன்னும் நல்லா ஒர்க் ஆச்சுன்னு
ஸோ இப்போ ஸ்பாய்லர் இல்லாம சொல்லியிருக்கேன். ஓகே. நாளைக்கு பேசலாம். ஏன்னா பிரகாஷ் ப்ரோவுமே இன்னும் பார்க்கல. ஸோ ஸ்பாயில் இன்னைக்கு வேணாம் ஸ்பாய்லர். நாளைக்கு பார்த்துருவாருங்க மோஸ்ட்லி அவரு. நாளைக்கு பார்த்தாலும் நாளைக்கு ஃபைனல்ஸ். அண்ட் இன்னொன்னு என்ன ஆமாப்பா, அப்படின்னா, எல்லாரும் இந்த நாளைக்கு படம் மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. ப்ராப்பரான ஆக்சுவலா ஆக்ஷன் கிங் சூப்பரா பண்ணியிருந்தாரு. பட் இன்னுமே ஒரு கமல், விக்ரம், சூர்யா, விஜய், அஜித் இவங்க மாதிரி யாராவது ஒரு பெரிய ஸ்டார்ஸ் பண்ணியிருந்தா இது இன்னுமே பயங்கர வைடா ரீச் ஆயிருக்கும்னு எனக்கு பர்சனலா தோணுச்சு படம் பார்க்கும்போது. வைட் ரீச் இருக்கும். பட் இப்பயுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து புக்கிங் சைஸ் நல்லா தான் போகுது. அதான் பரணி ப்ரோ பட்ஜெட்டுமே கம்மி சொல்றேன். பட்ஜெட் இதை தான். விட இப்போ 10K போகுதுன்னா அவங்க பண்ணியிருந்தா ஒரு 25-30K புக்கிங்ஸ் போயிருக்குங்க. மெய்யழகன் வலைப்பேச்சு பாத்தீங்களா? மெய்யழகன் அவங்க அநியாயத்துக்கு வளரிட்டு இருக்காங்க விஷால் ப்ரோ. இது சித்தாரா பிளாஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க வேற இது சொல்லியிருக்காங்க அடுத்த வாரம் பிளாஸ்ட் ரிலீஸ் ஆகுது. அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது மெய்யழகன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னதை கேட்டீங்களான்றதுதான் இங்க பேச்சு. இவர் வாங்குற சம்பளத்துக்கு அந்த ப்ரொடக்ஷன்ல யாராவது படம் பண்ணுவாங்களா? அவங்க ப்ரொடக்ஷன்ல யாரு நார்த் இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் மெய்யழகன், கவலைப்படாதீங்க, சீக்கிரமா ஜாலியா இருப்போம். விஷால் ப்ரோ அது உண்மையா? அப்ப நான் அந்த 3 நாள் 4 நாள் முன்னாடியே சொன்னேன் மெய்யிட்ட. சரி, சங்கர் ஏதோ ஒரு சின்ன பட்ஜெட்ல படம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அது என்ன கதை? என்ன அவரோட சின்ன பட்ஜெட்னா ஒரு 80-100 கோடியில பண்ணுவாரா? 100 கோடி ரூபா 150 கோடி ரூபா இருக்கும். இல்ல ரொம்ப சின்ன அவரை இப்ப இது என்ன சொல்ல, வேள்பாரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன படம் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எடுக்க போறதா அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்ப ப்ரூவ் எனக்கு புரியல. அந்த சின்ன படம் எடுத்து ஹிட் ஆயிடுச்சுன்னா வேல்பாரி நம்பி 1000 கோடி ரூபா போட்டுருவாங்களா? என்ன லாஜிக் பரணி ப்ரோ? பரணி ப்ரோ ப்ரூஃப் யார பண்ண சொல்றீங்க? முடியலன்னா வேல்பாரி டேக் ஆஃப் ஆகாதா? சங்கர் ஏங்க ஏங்க, அவர்தான் அந்த பெண்ணோட மாதிரி ஒரு பேசிட்டு நியூஸ் இருக்காரு. படிச்சேங்க, அதனால கேட்டேன் யாருக்காவது ஏதாவது தெரியுமான்னு. எனக்கு எனக்கெல்லாம் தெரியும் தெரிஞ்ச ஒரு வேல்பாரி தாங்க பண்ணுவாரு. நடுவுல அந்த சின்ன படம் பண்றதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சொல்லுங்க விஷால். பரணி, அதான் பரணி, அவர் பெண்ணோட பேசிட்டு இருக்காங்க, பெண்ணு பட்ஜெட்லாம் ஒதுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ஆக்டர் கிடையாது பரணி, நிறைய ஆக்டர் நடிக்க போறாங்க. நடுவுல தனுஷ்லாம் இருக்காருன்னா ஏதோ ரூமர் இருந்துச்சு பரணி. பெண்ணும் வேண்டாம் ஆணும் வேண்டாம் விஷால் ப்ரோ, எங்களுக்கு கேவிஎன், மைத்ரி, வி கிரியேஷன்ஸ், கீதா ஆர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, நாங்க அதுல போய் படம் பண்ணிக்கிறோம். ஏங்க அவர் வேல்பாரிக்கு சொல்லிட்டு இருக்காருங்க, ஏங்க நீங்க வேற நடுவுல யோ கபி கபி. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி ஆரம்பிச்சாரு அவர் என்கிட்ட வந்து, வலைபேச்சு பாத்தீங்களா, ப்ரொடக்ஷன் பாத்தீங்களா தானே ஆரம்பிச்சாரு. நான் அதுக்கு நீலம்க்கு பெண் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஏங்க நீலம்க்கு அப்ளாஸ் தலைவா. இன்னைக்கு திடீர்னு டிஃபென்ஸ் அவங்களாவே ஃபிக்ஸ் ஆகி சிவாக்கு ஃபயர்லாம் விட ஆரம்பிச்சிட்டாங்க. மாசின் கிடைக்கும், ஓப்பனிங் சாங் கிடைக்கும், சாய் இல்லைன்னா அணியை தூக்கி போடுங்கன்னு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆகி ஃபயரோட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இருந்துச்சு பார்த்தோன்னே. இல்லைங்க, இப்போ சொல்றேன், எனக்கும் லைட்டா நம்பிக்கை வந்துருச்சு. யார் கூட பண்ணாலும் அவர் ஓரளவுக்கு ஓகேவா பண்ணா போதும். என்ன ஒண்ணு சாஞ்சா ஃபுல்லா இந்த சைடு இல்லைன்னா அந்த சைடு அப்படிதான் சாயிறாரு. இப்போ பார்ப்போம், இன்னொரு படம் எடுக்கட்டும், பார்த்துக்கலாம் விடுங்க. இல்ல காலைல ஒரு ட்வீட் பார்த்தேன், யாராவது கவனிச்சீங்களா? அப்சஷன் பட்ஜெட் 10 crore, ஜெர்கண்டி சாங் பட்ஜெட் 16 crore. ஆமா அது நேத்தே சொல்லிட்டு இருந்தாங்க. நேத்தா ஏம்பல் தான் கூப்பிட்டீங்களா? இதெல்லாம் அந்த வாரிசுல இருக்குமா, பழைய எதிரிகள் என் ரசிகர் படையிலங்கிற மாதிரி பாட நீங்க இப்பெல்லாம். புரியல என்ன சொல்றாரு. இல்ல நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, ஓரளவுக்கு படம் இருந்தாவே அது ரசிக்கிறதெல்லாம் இல்ல பல்தான், எதையாவது பேசி எங்களை கன்வின்ஸ் பண்ணி எங்க தலையில கட்டுற ட்ரை பண்றாப்ல. ஏங்க இல்லங்க, ஏங்க நீங்க வேற. சிவாக்கு சொன்ன மெய்யே சிவாக்கு சொல்றேன் அந்த பாட்டு. இல்ல இப்ப அவர் எஸ்கேக்கு பண்ணா கூட எனக்கு ஓகே தான். பண்ண மாட்டாருன்னு தைரியத்துல சொல்றீங்க. கவனிச்சு. என்னது பண்ணுவார் ஆல்ரெடி நிறைய போச்சு, பட் இதாகல, டேக் ஆஃப் ஆகல. சிவா கூட எஸ்கே எப்பயோ பண்ண வேண்டியதுங்க, அது மிஸ் ஆயிடுச்சு. ஆமா, ரஜினி முருகனுக்கு அப்புறம் பண்ண வேண்டியதுன்னு நினைக்கிறேன். பிக்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கும், சிவாவும் எஸ்கேவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி பிக்ஸ் எல்லாம். இல்ல அது நிறைய வாட்டி வந்துச்சு, பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, இதெல்லாம் சொன்னாங்க. இப்போ அஜித் சார் கூட ஒரு மீட்டிங் பண்ணப்பலாம், அதுக்கப்புறமேட்டு அஜித் சார் படம் முடிச்சுட்டு சிவா எஸ்கே கூட தான் படம் பண்ண போறாருன்னு ஹை ரூமர்லாம் வந்துச்சு. அது ஏன் விவேகத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய படம் அது, விவேகத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஹரி அவரும் டைரக்டர் ஹரி அவரும் ஏதாவது படம் பண்ணலாம், ஒரு புது ஐபி எடுத்து பண்ணலாம்.
அவர் தான் பண்றாரு பிரசாந்த் வச்சு. அதுதான் ஐயா காலின்னாங்களே பல்தான், அது நடக்காதுன்ட்டாரு. இது காலியா? அது நடக்காதான் ஏன் தெரில, யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க அது அவ்வளவுதான் நடக்காதுன்ட்டு. பிரகாஷ் ப்ரோட்ட கேட்டா தெரியும். பிரகாஷ் ப்ரோ அது நடக்குமா ஹரி பிரசாந்த் படம்? ஹரி பிரசாந்த் படம் நடக்கலங்க. பாருங்க நடக்கல, அது அது அவ்வளவுதான். ஹரி வந்து அடுத்து வேற யார்கிட்டயும் கதை சொல்லி ஓகே பண்ணியிருந்தாரு. ஐயோ ஏங்க இப்பெல்லாம் நிறைய மறக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஹரி யார் கூட படம் பண்றாருன்னு பெரிய பேசிட்டு ஆக்டரா இருந்தோம். சரி, பிரகாஷ் பிரகாஷ் ப்ரோ அது பிரசாந்த் படம் இல்ல. இன்னைக்கு வலைபேச்சுல ஒரு சொன்னாங்க. என்ன சொன்னாலும் சொல்லிருங்க, ஃபுல்லா சொல்லிருங்க. எப்படியும் அதை ஆதி டெய்லி அதை பத்தி கேள்வி கேட்குறீங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து பாலையாட்ட கதை சொல்லி ஓகே பண்றாரா? எனக்கு தெரிஞ்சு அது டேக் ஆஃப் ஆக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க ஆதிக் ரவிச்சந்திரன் பாலையாட்ட சொல்லி ஓகே பண்ணாருங்கிறது குட் பேட் அக்லிக்கு அப்புறம் நடந்ததுங்க. அது குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகி இல்ல 3 வாரம் இப்ப அது கழிச்சு அவர் அடுத்த ஸ்டேஜுக்கு போற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா ஆயிட்டார்ல. அவங்க அவர் கையில யார் ஹீரோக்கள் இருக்காங்கன்னு சொல்றேன். எனக்கு கதை கேட்டு 3 கதை கேட்டு 3 வேற வேற கதைகள் எல்லாமே சூப்பர் ஓகேன்னு சொல்லி ரெடி பண்ணி ஹீரோக்கள். முதல்ல ரெடியா இருக்கிறது விஷால், அடுத்தது ஆர்யா, அடுத்தது சூர்யா தம்பி கார்த்தி. இந்த 3 பேரும் ரெடியா இருக்காங்க. கார்த்திக் சொன்ன கதை தான் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேண்டசி சப்ஜெக்ட். விஷாலுக்கு சொன்னது 2 கதை, மார்க் ஆண்டனி 2 ஒன்னு, அது இல்லாம ஃப்ரெஷ் ஸ்கிரிப்ட், ஒரு கேங்ஸ்டர் ஸ்கிரிப்ட் ஒன்று சொல்லியிருந்தாரு. ஆர்யாக்கு சொன்னது அது ஒரு ஜாலியான ஒரு கமர்ஷியல் ஒரு பிளே பாய் மாதிரியான, அப்ப ஆதிக்க ரவிச்சந்திர ஜோன்ல ஒரு கலந்து எல்லாம் கலந்த மாதிரி ஒரு படமா இருக்கிறது ஆர்யாக்கு சொன்னது. அந்த மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அவர் படமே எடுக்க மாட்டேன்ட்டாரு. அடுத்த விஷயம் அவர் முன்னாடி சொல்லிட்டாரு, கடைசி படமா அதான் ஒரு பகீரா தான் கடைசி படம்ட்டாரு. ஆனா அந்த ஜோன்ல ஒரு வைப், ஒரு யங்ஸ்டர் ஜோன்ல பிரதீப் ரங்கநாதன் படம் மாதிரி ஃபுல்லா ஒரு வைபான படமா எடுக்கிறதுக்காக 3 கதை ரெடி பண்ணிதான் 3 ஹீரோ கூட சொல்லி 3 பேத்துக்குமே படம் பிடிச்சிருந்துச்சு. இவரு தான் ஏற்கனவே சொல்லிட்டாரு, போயிட்டு பண்றதா பண்ணிட்டு வான்ட்டாரு. அவர் இந்த படம் தான் முடிச்சுட்டு போவேன்னு சொல்லியிருந்தாரு. அந்த குட் பை டக்லி ரிலீஸ் சமயத்துல பாலையாக்கு ஒரு கதை சொன்னார். அது எந்த கதைங்கிறது நமக்கு தெரியல. அது இந்த கதையா, இந்த 3 கதையில ஒரு கதையா, இல்ல அவருக்கு தனி கதை சொன்னாரான்னு தெரியல. ஆனா பாலையாக்கு ஒரு ஒன்லைன் சொல்லியிருந்தாரு, அவரும் ஓகே பண்ணலாம்னு இருந்தாரு. அதுக்கப்புறம் திரும்ப அதை பத்தி பேச்சுவார்த்தையே இல்லையே. இப்போ புதுசா திரும்ப கிளம்பிருச்சு அது. ஆமா இன்னைக்கு தான் சொன்னாங்க அது அடுத்த ஸ்டேஜுக்கு போற மாதிரி இருக்கு. போகட்டும், ஜாலியா இருக்கட்டும். மனசு அந்த ஆதிக்கராட்சி நல்லா ஒரு 4 படம் கமர்ச்சியா போட்டு அடிச்சு நவுத்து ஜாலியா சந்தோஷமா இருக்கட்டும். எனக்கு நீங்க கார்த்தி ஃபேண்டசி பிரகாஷ் ப்ரோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சென்னை வந்துட்டாரா இல்லையா ப்ரோ? இப்பதான் வந்தாரு. ஒரு 20 நிமிஷம் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் தான் இப்போ ஃபுல் கமர்ஷியல் ஜோன் படம் தேவை. ஃபுல்லா இப்போ எப்படி சூர்யா ஒரு பயங்கரமா ஒரு கமர்ஷியல்ல ஒரு கம்பேக் கொடுத்தாருல, அந்த மாதிரி கார்த்திக் தான் தேவை. கார்த்திகோட சிறுத்தை சிவா ஒரு படமோ, ஆதிக்க ரவிச்சந்திரன் ஒரு படமோ, மாறி மாறி 2 படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரோட லைனப் கரெக்டா இருக்கும். அந்த ஹிட் 4, அந்த இவர் தெலுங்கு டேரக்டர், அந்த மேட் ஸ்கொயர் டேரக்டர், அவர் பேர் வாயில வரலாம், வாயில வரலாம். நினைக்கிறேன் பிரகாஷ். என்னமோ கல்யாண். இந்த மார்ஷல் வந்து கிளிக் ஆச்சுன்னா எப்படி ஓடும்னு நினைக்கிறீங்க நீங்க பிஎன்சில எல்லாம்? இல்லைங்க அதை விட்டுவோம். அது ஒரு பிரம்மாண்டமான ஸ்கிரிப்ட், பிரம்மாண்டமான இதுனாலே நம்ம வந்து இப்போ வந்து சொல்லுமே எதுவுமே சொல்ல முடியாது. அவுட்புட்டை தான் நம்ம பார்த்தாலும் தெரியும். ரெண்டாவது கேங்ஸ்டர்ல பீரியட் கேங்ஸ்டர்னு ஒன்று இருக்குல்ல, அது கொஞ்சம் எப்பவுமே வந்து இருமுனை கத்தி வச்சுக்கலாம். அதனால பக்கத்துல வரும்போது நமக்கு தெரியும். பிரகாஷ் ப்ரோ, விக்ரம் எப்பதான் ப்ரோ ஸ்டார்ட் ஆகும்? வர எல்லா டேரக்டர் கூட அவர் படம் அறிவிப்பு வருது, அப்புறம் நடக்கவே மாட்டேங்குது. ஒரு வருஷமா போயிட்டு இருக்கு. ஒரு டேரக்டரா வராங்க, மறுபடியும் வெளியில போறாங்க, வராங்க, வெளில போறாங்க. இது நேத்து சுகுமார் ப்ரோ சொன்னாரு, ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் ஷூட்டிங் போக போறாங்க. இன்னைக்கு கூட அந்த பிளாக் டேரக்டர் கூட படம் பண்றாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த படத்தை நம்பலாம். ஆனா இவர் எதுவும் வராம இருந்தா சரி. அது ஏஜிஎஸ்னா கொஞ்சம் படம் கன்ஃபார்ம்லாம் ஆகல. எனக்கு தெரியல, நம்பிக்கை இல்லை. ஏன் ப்ரோ அவர் படம் அறிவிப்பு வருது, அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆக மாட்டேங்குது? நீங்க கூட அந்த புது டைரக்டர் போடி நாயகன் ஒரு பேர் போட்டு சொல்லிருக்கீங்க. அந்த போடி ராஜ்குமார் அந்த டைரக்டருக்கு வந்து ஃபைனான்ஸ் கிடைக்கல. ஏன்னா வந்து புது டைரக்டர்னு நிறைய பேர் ஃபைனான்ஸ் பண்ண யோசிக்கிறாங்க, நம்பி ஃபைனான்ஸ் பண்றதுக்கு யோசிக்கிறாங்க. அப்புறமேட்டு உங்களுக்கு இயல்பாகவே 2 விஷயங்க இண்டஸ்ட்ரியில பேசப்படுற அந்த ஓடிடி கிராஷ் அப்படிங்கிறது உண்மைதான். அந்த டிஜிட்டல் மார்க்கெட் கிராஷ்ங்கிறது உண்மைதான். அது ஓடிடி சேல் ஆகணும், சேட்டலைட்டு சேல் ஆகணும். அப்படி 2 சேல் ஆகலைன்னா கூட தியேட்டருக்கல்ல அது 2 மேட்ச் பண்ற அளவுக்கு பிசினஸ் இருக்கணும், பயங்கரமா போகணும். அதுக்கு அந்த பட்ஜெட் நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த பட்ஜெட்டை வந்து ஃபைனான்ஸ் பண்ற ஆட்களுக்கு ஹீரோ காம்பினேஷன்லாம் பார்ப்பாங்க, ஹீரோ பிளஸ் டைரக்டர் காம்பினேஷன் பார்ப்பாங்க. அங்க வந்து புதுமுக டைரக்டர்னு நிறைய பேர் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயங்கினாங்க.
பெரிய ப்ரொடியூசர்ஸ் வரல. அந்த நேரத்தில் நம்ம சாந்தி டாக்கிஸ் அவங்களோட ஃபைனான்ஸ் கரெக்ட முடியல. அவங்க ஏற்கனவே ஒரு 2 3 விஷயம்ல இருந்தாங்க. அவங்க சின்ன படம் தான் அவங்களால பண்ண முடியும், பெரிய படம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சுச்சுவேஷன். இல்லைன்னா அவங்க எப்போ சிவகார்த்திக் கூட இன்னொரு படம் பண்ணியிருப்பாங்க. மாவீரன் அவங்க தான் கோ ப்ரொடியூஸ் பண்ணாங்க. சாரி, அது என்னது, பிரின்ஸ் கோ ப்ரொடியூஸ் பண்ணாங்க, மாவீரன் ஓனா தயாரிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெரிய ஹீரோ வச்சு அவங்களால பண்ண முடியல. இல்லைன்னா சிவகார்த்திக் கூட இன்னொரு படம் பண்ணியிருப்பாங்க, அவங்களால பண்ண முடிஞ்சிருக்கும். என்னன்னா ஃபைனான்ஸ் கரெக்டர் அவங்களுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த படம் நடக்கல. அப்புறம் பல படங்களுக்கு பல இஷ்யூ. ஒன்று விக்ரம் கதை பிடிக்கல, அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் கதை பிடிக்கல, 2 பேர் சேர்ந்தப்பறம் பட்ஜெட் பெருசாகுது. இன்னைக்கு பட்ஜெட்டை வந்து சுருக்கிறது இருக்குல்ல, அது நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் பண்றது இல்லை. ஷூட்டிங்கும் 6 மாசம் 1 வருஷம் எடுக்கணுங்கிறாங்க. பட்ஜெட்டும் அதுதான் இருக்கு. ஒரு நாளைக்கு ஷூட்டிங்னால செலவு நம்ம அசால்ட்டா சொல்லிடுவோம். ஆனா ஒரு நாளோட ஷூட்டிங் ஸ்பாட் செலவு வந்து பயங்கரமா போகும். ஷூட்டிங் செலவை தாண்டி அதை மேனேஜ் பண்ற ஆர்டிஸ்ட்டை மேனேஜ் பண்ற செலவு பயங்கரமா போகும். அதனால எல்லாத்தையுமே பார்க்கணும். அதுக்காக தான் அந்த படங்களும் தள்ளி போச்சு. இப்போ சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்புங்கிறனால அது பிரச்சனை கிடையாது. சத்யஜோதி வந்து ஒரு ஒரு பாரம்பரிய நிறுவனம், அவங்களுக்கு வந்து மேனேஜ் பண்றதுக்கு ஈஸி. அந்த ஆனந்த் சங்கர் படத்தை அதாவது அவங்க பிளான் பண்ணி போவாங்க. அவங்க சமீபத்தில் அவங்களுக்கு வந்து பிளான் பண்ணதை விட எக்ஸீடா போனது வந்து 2 வானம் படம் மட்டும்தான். ஆனா 2 வானம் படமா இப்போ அவுட்புட் பயங்கரமா வந்திருக்காங்க. அவங்களுக்கு அது ஒருவேளை சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க. பரவாயில்ல, நம்ம வந்து இவ்வளவு டிலே ஆனாலும் நமக்கு படம் நல்ல படம் கிடைச்சிருக்கு, அதனால பொறுமையா நல்ல டேட்டா பார்த்து ரிலீஸ் பண்ணுவோம். அப்புறம் அவங்க ஜூன் பிளான் பண்ணாங்க. இல்லைன்னா ஜூலைக்குள்ள வரலாம்னு ஐடியா பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து அவர் விஷ்ணு விஷால் அவரோட இன்னொரு படத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, கட்டாகுஸ்தி 2 இருக்குல்ல, அது ஜூலை 3 அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ இவங்களுக்கு வேற வழி இல்லை, ஜூலைல அந்த இன்னொரு விஷ்ணு விஷால் படம் வரப்போ இவங்க இறக்க முடியாதுல்ல. அதனால இப்போ அவங்க வெயிட் பண்றாங்க அந்த 2 வானம் படம். இது மாதிரி ப்ரொடியூசரை பொறுத்து தான் படம் ஷூட்டிங் உடனே ஆரம்பிக்கிறது. அவங்க அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இது ஆரம்பிக்கலாம்னு ஐடியா இருந்தாங்க ஜூன்ல. இப்போ அது தள்ளி போனாலும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த படத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் அவங்களோட லெனின் பாண்டியன் ஒரு படம் இருக்கு அவங்க தயாரிப்புல, அந்த படத்தை ஜூன்ல ரிலீஸ் பண்றாங்க. அந்த படம் ரிலீஸ் அங்க விக்ரம் படம் ஆரம்பிக்குது. ஜூலைல வந்து இந்த படத்தை ஒரு ப்ரொமோஷன் ஒர்க் ஆரம்பிக்கிறாங்க 2 வானம். பிரகாஷ் ப்ரோ, இந்த கட்டா குஸ்தி ஜூலை 3 லாக் பண்ணியிருக்காங்கல்ல. ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு கட்டா குஸ்தி 1 வந்து ஓகே, நல்ல படம். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு ஓகேஷாக தான் இருக்கும். அதில் பார்ட் 2 எடுக்கிற அளவுக்கு அதில் ஸ்டஃப் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அதை எதுக்காக எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த படம் காமெடியா நல்லா ஒர்க் ஆச்சு. இந்த படம் வந்து கதையாவே நல்லா அவங்க ஒர்க் பண்ணிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல கான்செப்ட் அந்த படத்தை கேள்விப்பட்டிருக்கீங்க, நல்ல கான்செப்ட். அது போக ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு அப்படின்னு ஒரு 4-5 பேரை புதுசா உள்ள இழுத்து போட்டிருக்கிறாங்க. அந்த காம்பினேஷனு அது போக வந்து என்னைக்குமே வந்து குறையாதது அப்படின்னா மவுசு குறையாதது 2 விஷயங்கள் இருக்கு. 2வது விஷயத்த விட்டுருவோம். முதல் விஷயம் என்னன்னா கணவன் மனைவி சண்டை. அது நீ 60கள் எடுத்தாலும் ஹிட் ஆகும், 70கள் எடுத்தாலும் ஹிட் ஆகும், இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் ஹிட் ஆகும். கணவன் மனைவி சண்டைங்கிறது முன்னாடி வந்து அவங்க வந்து பார்த்தது வந்து உண்மையை மறைச்சி இருந்தது. இப்போ வந்து ஆஃப்டர் நம்ம பாக்குறோம்ல, இப்போ போஸ்டர்ல விட்டுருந்த மாதிரி தான் ஆஃப்டர் மேரேஜ்ங்கிறது. அப்போ வந்து சண்டையா மட்டும் தான் பார்த்தோம், பொய் மறைச்சு. இப்போ என்ன, அவங்க 2 பேருமே இப்போ ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைட்டர்ஸ் அப்படின்னா அந்த ஃபைட்டர்ஸ்குள்ள ஃபைட் நடந்தா எப்படி இருக்கும், அந்த ஃபைட்டு கணவன் மனைவியா இருக்கும் போதே எப்படி இருக்குங்கிற மாதிரி போகும் போல இருக்கு. அதனால வந்து கண்டிப்பா வந்து இந்த ஆர்டிஸ்ட் நியூ கேஸ்டிங் பிளஸ் காமெடிஸ் ஒர்க் ஆச்சுன்னா போன பார்ட்ல வந்து காமெடி கருணாஸோட காமெடியும் காளி வெங்கட் அந்த டீமோட சாங்ஸ் நல்லாவே எல்லாமே சூப்பரா இருக்கும். அது வந்து இந்த செகண்ட் பார்ட்ல எப்படி கொண்டு போறாங்கன்னு இருக்கு அந்த டீமை. அதே மாதிரி காமெடி ஒர்க் ஆச்சுனால இந்த வாட்டி காமெடி அதை விட ஒரு டபுள் மடங்கு எழுதியிருக்கதா சொல்றாங்க, எல்லாமே சொல்றாங்க, தகவல் அடிப்படை தானே. அதனால வெயிட் பண்ணுவோம். எனக்கு ஆக்சுவலா அந்த டைரக்டரோட கட்டா குஸ்தியை விட சிலுக்குவார் ப்ரொடியூசிங் ரொம்ப பிடிக்கும். அதுல காமெடி எல்லாம் செம்மையா ஒர்க் ஆயிருக்கும். அந்த படம் மொத்தமா 4-5 ஆமா, அவருடைய டைமிங் தாங்க அந்த வேலன் வந்துட்டா வெள்ளக்கார படம், எழில் படம். அதுல இவரு தான் வந்து அதிகமா காமெடிக்கு எழுதியிருந்தாரு, செல்லாயாவும். அதை பார்த்துட்டு தான் இவர் சிலுக்குவார் பட்டி சிங்கம் கொடுத்தாரு. 2மே காமெடி பயங்கரமா இருக்கும். இதுல வந்து கட்டாகுச்சி 1ல வந்து காமெடி குறைச்சி பின்னாடி இந்த இதை அதிகப்படுத்தி இருந்தாங்க. இந்த வாட்டி அந்த காமெடிக்கே பேக் டு காமெடி, பயங்கரமான அந்த காமெடி ஜோனுக்கு திரும்பி இருக்கிறாரு போல இருக்கு. அதுக்கு மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரம்மாண்டமாவும் திரும்பி இருக்காரு. செட் ஒர்க் அது இதுன்னு கொஞ்சம் கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் இன்னைக்கு ஏற்கனவே இந்த கிளைமேக்ஸ் இன்னைக்கு ஷூட் பண்ணது இல்லை, அது ஏற்கனவே ஷூட் பண்ணதுதான். அதோட மேக்கிங் வீடியோ இன்னைக்கு விட்டுருந்தாங்க. கிளைமேக்ஸ் செட்டு அந்த ஆர்டிஸ்ட் அத்தனை பேர் காம்பினேஷனுமே அந்த கிளைமேக்ஸை ஷூட் பண்றாங்க எல்லாமே சேர்த்து. அதனால கொஞ்சம் போன பார்ட்டை விட இந்த பார்ட் கொஞ்சம் பிரம்மாண்டமாகவும் அதே மாதிரி காமெடி அதிகமாகவும் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. காமெடிஸ் ஒர்க் ஆச்சுன்னா படம் ஹிட் ஆகும். எனக்கு இப்ப படம் ஒர்க் ஆகுறதுன்னு ஆடியன்ஸ்க்கு நீங்க எந்த படம் வேணா எடுங்க, பெரிய படமோ சின்ன படமோ ஒர்க் ஆச்சுன்னு எப்படி பிச்சுட்டு போகுது. இப்போ கூட நான் ஒரு ட்வீட் போட்டிருக்கேன்ல, பிளாஸ்ட், அதை பார்த்தோம்னா எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. ஒரு சின்ன படம் நைட் ஷோ நீங்க 3 ஷோ போட்டு எல்லாமே ஹவுஸ்ஃபுல். எல்ஏ சினிமாஸ் மாரிஸ்ல 3 ஷோ, சோனால 3 ஷோ, திருவெரும்பூர் காட்டூர்ல 3 ஷோ.
போட்டு இப்படி அள்ளிட்டு போகுது. நாளைக்கும் 10 போட்டு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னா அதெல்லாம் பெரிய விஷயம் தான். அப்ப என்னன்னா வேர்ட் ஆஃப் மவுத் வேணும், பாசிட்டிவ் என்டர்டைன்மெண்ட். தேட்டருக்கு வந்து ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் வேணும். அப்படி இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் கொண்டாட தயாரா தான் இருக்கிறாங்க. அந்த படத்துல காமெடி ஒர்க் ஆச்சுன்னா கொண்டாட போறாங்க, இல்லைன்னா அப்படியே திரும்ப அந்த வந்த வழியிலே திரும்ப அமுச்சு விட்டுருவாங்க, அவ்வளவுதான். இந்த பிளாஸ்ட் திங்கக்கிழமை ஹோல்டு பண்ணிருச்சுன்னா பிரகாஷ் ப்ரோ, இந்த பிளாஸ்டுக்கு ப்ரொமோஷன் பெருசா பண்ணலையா ப்ரோ? பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கு தாங்க ப்ரொமோஷன் பண்ணணும். அந்த படத்தை நீங்க ரொம்ப ஆகா ஓகோ ஐயோ அம்மா அப்படிலாம் ப்ரொமோஷன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியன்ஸ் உள்ள போயிட்டு என்னப்பா இவ்வளவு லாஜிக் கேள்விகள் இருக்கு, இவ்வளவு இருக்கு, அது இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இப்ப நீங்களே சொல்றீங்களா லாஜிக்லாம் மறந்துட்டு மேஜிக் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல. இப்ப நான் என்ன படம் பார்க்கல, நாளைக்கு கண்டிப்பா பாத்துருவேன். நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போறேன், அதை முடிச்சுட்டு எப்படியாவது இதெல்லாம் ரொம்ப கன்ஃபார்ம் பாத்துருவேன். முன்னாடி இதுக்கு அவ்வளவு இல்ல இல்லைங்க, அதே ஒவ்வொரு படங்களுக்கு எப்படி ப்ரொமோஷன் பண்ணணுமோ அந்த லெவல்ல தாங்க பண்ணணும். சில படங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் மீறிட்டா அதுவே பெரிய நெகட்டிவா மாறிடும். இப்போ யூத்துக்கே பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஓவர் ப்ரொமோஷன் சொல்லி அதுவே ஒரு சின்ன ஒரு நெகட்டிவா மாறிடுச்சு. அதனால படம் பிச்சுட்டு போச்சுன்னா காரணம் சாங்ஸ். இப்ப பிளாஸ்ட்ல சாங்ஸ் எதுவும் ஹிட் ஆகல, சாங்ஸ் இல்ல, காமெடியன்ஸ் யாரும் கிடையாது, நீங்க ஒன்லி ஆக்ஷனை வச்சு ஆடியன்ஸ் கூப்பிடுறீங்க. அது பயங்கரமா ரீச் ஆயிடுச்சு. அப்படியே ஓட்டிக்கணும். இந்த படம் அப்படியே ஓடுது, நல்லா சோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, அந்த அந்த வேகத்தோட வேகமா போகுது. இதுக்கு மேல என்னன்னா 2 வாரத்துக்கு மேல அந்த கருப்பு இன்னமும் சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஒரு பக்கம் நீங்க இப்ப ஒரு பெரிய படம் சாமி படம்னு ஒரு இது இருக்கு, மெயின் விஷயமே அதுதான். கருப்பு, சாமி, அந்த ஒரு மியூசிக் எல்லாமே சேர்ந்து அங்க ஒரு கூட்டம் 3வது வாரம் பயங்கரமா ஓடி இருக்கு. அந்த சமயத்தை அதை மீறி இது ஓடுதுனாலே பெரிய விஷயம் தான். இல்ல ஆஃப்டர் ரிலீஸ் மறுபடியும் வந்து பண்ணுவாங்களா ஏதாவது? இது ரீச் ஆயிருச்சு ப்ரோ, இனி என்ன ப்ரொமோஷன் பண்ணுவாங்க? இந்த படத்துக்கு இனிமேல் ப்ரொமோஷனே தேவையே இல்லைங்கிற. இந்த படத்துக்கு இனிமேல் எதுவுமே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா பிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு வந்து எது தேவையோ அது கரெக்டா போயிட்டு இருக்கு. இந்த படத்துல இன்னொன்னு, இந்த லோகேஷ் கனகராஜோட அந்த டச்சப் எல்லாம் இருக்கும்ல, அந்த பழைய சாங் வைக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் மறைச்சு வச்சு மாஸ், அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் வந்து அப்படியே எடுத்துருக்கலாம். ஆனா அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் கொடுத்ததே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அது எல்லாமே வைக்கிறதுக்கான இருக்கு. அந்த பாட்டு போட்டு சண்டை போடுறது, நிறைய சிச்சுவேஷன் எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஆனா அந்த அந்த சீனை வந்து அப்படியே விட்டுட்டாங்க. அதனாலேயே எனக்கு அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் சலிப்பு தட்டி இருக்குமோ என்னமோ. அதாவது நார்மலா இருக்கிறதே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எனக்கு என்னன்னா இந்த ஆர்டிஎக்ஸ் படம் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரில. அந்த படம் வந்துட்டு ஃபுல்லான ஆக்ஷனில் தான் இருக்கும். அது ஸ்டார்டிங் ஓப்பனிங் சீன்லேருந்து டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்கும் அதில் ஆக்ஷன் தான் இருக்கும். ஸ்டோரி அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இதில் எனக்கு என்ன ஒரு இதாக இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ப்ராப்பராக டைம் எடுத்துக்கிட்டாலும் அது கொஞ்சம் ஸ்ட்ரெச்சாக இருந்தாலுமே ஸ்டோரி நல்லா டீப்பாக அது இது இப்படி தான் இருக்கும்னு செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷனுக்குள்ளே போகும்போது லாஜிக்லாம் எதுவும் தெரிலன்னா, ஐ மீன் லாஜிக்கே இல்லைனாலும் அந்த படத்தை கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ண முடியுது. அதான் எனக்கு தெரிஞ்சு பிளாஸ்ட்ல கிளிக்கான ஒரு விஷயம். அதனால தான் இவ்வளோ ஒரு ஆடியன்ஸ் புல் வந்து பயங்கரமாக உள்ள வருது. நான் காலையில் போகும்போதே ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் வாக்கின்ல நிறையா வந்தாங்க. ஏன் பரணி வெளியே போனீங்க? என்னையும் ஒரு வாட்டி வெளியே தூக்கி போட்டு வச்சு மறுபடியும் ரெக்வஸ்ட் கொடுத்ததான் மேலே வந்து. எனக்கு உள்ளே வந்தோடனே ஸ்பீக்கர் இதானோடனே மறுபடியும் இது லோட ரீகனெக்ட் ஆச்சு. பட் கனெக்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 நாளா இதை சொல்லாம இருந்தீங்க. நீ நான் பார்னே கேட்டேன்னொன்னே டக்குன்னு எல்லாரும் இதான் சாக்கு நம்மளும் சொல்லுவோம்னு சொல்றீங்க. நான் வெளியே போறது அவரை பரணியா தான் வெளியே போனாராம். இல்ல பிரகாஷ் ப்ரோ, நான் நம்ம மெய்யழகன் வந்து ரிவ்யூ சொல்லிட்டு இருந்தாருல, அப்ப என்னை வெளியே தூக்கி போட்டுருச்சுன்னா லிசனருக்கு போயிட்டேன். மறுபடியும் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு மறுபடியும் ஸ்பீக்கருக்கு. எனக்கு தூக்கி போடல, ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா திடீர்னு கட் ஆயிருச்சு. மறுபடியும் லிசனருக்கு போய் மறுபடியும் இதாச்சு. வெளியே தூக்கி போடல. இந்த படம் திங்கக்கிழமை ஹோல்டு கொடுத்துருச்சுன்னா தாய் கிழவி மாதிரி ஓடுன்னு தோணுது எனக்கு தமிழ்நாட்டில். எனக்கு தெரிஞ்ச நைட் ஷோஸ் எல்லாமே திங்கக்கிழமை நல்லா போகுது. டே ஷோஸ் எப்படின்னு தெரியல, பட் நைட் ஷோஸ் இல்ல பரணி ப்ரோ லீவ் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கல்ல 4th வரைக்கும். ஸோ வீக் டேஸ் கொஞ்சம் நல்லா போக வாய்ப்பு இருக்கு. அப்படியா? ஆமா, ஸ்கூல் இதெல்லாம் ரீஓப்பன் 4th தள்ளிட்டாங்கல்ல, இன்னொரு 4 நாள் இருக்குல்ல. 4th 2 நாள் ஸ்கூல் வைப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு பிரேக் ஈவன்மே கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். திங்கள் செவ்வாய் கம்மி தாங்க. மொத்த பட்ஜெட்டே 12 கோடி தான் மெய். அது ஓடிடிலே கொடுத்துட்டானுங்க. தியேட்டருக்குலாம் சொல்றேன் போல தான் ஒரு பிசினஸ் பண்ணிருப்பாங்களா, அதை வந்து திங்கள் செவ்வாயிலே ஓன் ரிலீஸ் தானே, ஏஜிஎஸ் ஓன் ரிலீஸ் தானே மெய். ஆனா உண்மையிலே ஏஜிஎஸ் அவங்க வந்து ஸ்கிரிப்ட் செலக்ஷன், டெபியூ டைரக்டர்ஸ்க்கு இது கொடுக்கறது எல்லாமே சூப்பரா பண்றாங்க. நான் காலையில கால் பேசும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், அர்ச்சனா கல்பத்தி டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம்
பெரிய பட்ஜெட் படங்களை தாண்டி சின்ன பட்ஜெட் படங்களுமே வந்துட்டு பார்க்கவே முடியாத லெவலில் அவங்க இது வரைக்கும் எந்த படமும் கொடுக்கவே இல்லை. எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு டீசென்ட் லெவல்லையாச்சும் வந்துடும் குறைஞ்சபட்சம். நம்ம அவங்க ப்ரொடக்ஷன்ல அடுத்து என்ன படம் வருதுன்னு பார்க்கணும் போல. அந்த ஒரு இதை பில்ட் பண்ணுறாங்க. ஏஜிஎஸ் படம் நல்லா இருக்குங்கிற அந்த ஒரு நேமை பில்ட் பண்ணுறாங்க. அது நல்லதுதான். சின்ன படங்களுக்கும் நாளைக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். ஏஜிஎஸ்ல வருது பார்க்கலாம். ஒரு டைம்ல இதை ட்ரீம் வாரியர் வச்சிருந்தான் இந்த பேரை. அதுக்கு முன்னாடி சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வச்சிருந்தாங்க போல தான். ஃபேமிலியா போய் பார்ப்பாங்கலாம் கேள்விப்பட்டிருக்கேன். 90s அந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து ஏஜ் ஓல்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ப்ரோ. அவங்க கிட்டத்தட்ட 90-80 படம் இவங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்னாலும் கேஎஸ் ரவிக்குமார் படம்னாலும் கண்ணை மூடிட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் போவாங்க. அதனாலே நிறைய படங்கள் கேஎஸ் ரவிக்குமார் படங்கள் ஓப்பனிங் வந்து அந்த படம் நடுவு சில படங்கள் சரியா போகாது. ஆனாலும் ஓப்பனிங் பயங்கரமா வரும். சில படங்கள் கேஎஸ் ரவிக்குமார் படத்தை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு டேரக்டர்கள் படத்திலே கேஎஸ் ரவிக்குமார் படத்தை மட்டும் ரிப்பீட்ல பார்ப்பாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ். மற்ற படங்கள் எப்படி இப்போ விக்ரமன் படங்கள் பார்ப்பாங்க, கேஎஸ் ரவிக்குமார் படங்கள் பார்ப்பாங்க. ஆனா விக்ரமன் படம்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முத்திரை இருக்கு. நல்லா இருக்கும் ஆனா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா கேஎஸ் ரவிக்குமார் படங்கள் தான் நீங்க கமர்ஷியலா பயங்கரமா எல்லாம் கலந்து கட்டி இருக்கும். ரிப்பீட்ல பார்ப்பாங்க ஆடியன்ஸ். அது முக்கியமா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு டேரக்டர்களையும் ப்ரொடியூசர்களையும் மட்டும் நம்பி போன கூட்டமா ஒரு காலத்துல இருந்துச்சு. ஏவிஎம் படம்னா நம்பி போவாங்க, சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் ஆனாலும் நம்பி போவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒருத்தர் இருப்பாரு ப்ரொடியூசர் பஞ்சு அருணாச்சலம், அவரு எங்கேயாவது காம்பினேஷன்ல போட்டிருந்தாலே அவரு அது பேர் இருந்தாலே நம்பி போவாங்க. நல்ல அவர் பேருக்கு ஆமா சுப்பு பஞ்சு. ஆமா சுப்பு பஞ்சியோட அப்பா. கரெக்ட். கமலக்கண்ணன் நடைசேரம். ஹரிக்கு அந்த அளவுக்கு கிடையாதுங்க. ஹரிக்கு வந்து ஆடியன்ஸ் இருந்துச்சு, யங்ஸ்டர்ஸ் ஆடியன்ஸ் இருந்துச்சு, பயங்கரமா படம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேமிலி படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள போவாங்க. இல்லைன்னா முழுக்க அவர் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு மாதிரி முழுக்க ஆக்ஷன்லயே இருக்கும்ல. அதனால ஆனா இதே மாதிரி என்னன்னா ஆக்ஷன் மட்டும் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள இழுத்துறாரு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி இருக்கும், எல்லாமே கலந்துருக்கணும். ஆக்ஷன் இருக்கணும், படத்துல காமெடி இருக்கணும், ஹீரோயின் இருக்கணும், ஒரு பாட்டு இருக்கணும், கலகலன்னு கடைசியா ஒரு பாட்டு இருக்கும். நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ஒரு 15-18 வருஷம் வரைக்கும் விஜய் படத்துல எல்லா பாட்டும் கிளைமேக்ஸ்ல ஒரு சூப்பர் சாங் ஒன்று கரெக்டா கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடி படம் முடியாது, ஒரு 20 நிமிஷம் முன்னாடி கரெக்டா சீ பாட்டு ஒரு சூப்பர் குத்து சாங் மாதிரி பயங்கரமா இருக்கும். செட் ஒர்க்கு எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஒரு 15-20 வருஷம் அது மெயின்டைன் ஆச்சு. அந்த மாதிரி அது ஒரு ஜோனாவே ஃபிக்ஸ் ஆகி வச்சிருப்பாங்க. நீ கடைசியா எனக்கு வந்து அப்படி குருவி படத்துல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். குருவி படத்துலதான் அந்த முளமல்லன்னு எம்மா எம்மா அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த படத்தை அந்த மாதிரி அந்த செட்ல கடைசியா வந்து எனக்கு அதுக்கப்புறம் நிறைய பாட்டு விட்டு போட்டாங்க. கடைசியா வாரிசு அது மாதிரி ட்ரை பண்ணாங்க திரும்ப. அது என்ன பாட்டு? அது ரஞ்சிதமே பாட்டு. ஆனா கேஎஸ் ரவிக்குமார் நிறைய எழுத்தாளர்கள்ட்ட கதை வாங்கி தானே பண்ணாரு. இப்ப இருக்கிற டேரக்டர்ஸ் அந்த மாதிரி ஆமா, அவர் 2 படம் தான் அவரோட ஒன் கதை, 2 படம் தான். பாரதி ராஜா என்ன நினைக்கிறீங்க? பாரதி ராஜாக்கு 2 படம் தான் அவரோட சொந்த கதை. இப்ப இருக்கிற எல்லா கதையும் பாரதி ராஜா இப்ப இருக்கிற டேரக்டர்ஸ் யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றேன். அதனாலதான் நிறைய பண்ண மாட்டாங்க பாரு. நீ ரைட்டருக்கு மரியாதை தர மாட்டாங்க. ரைட்டருக்கு எனக்கு தெரிஞ்சு ரைட்டருக்கு நீங்க கொடுங்க. இப்ப கேவி ஆனந்த் இருக்காரு. கேவி ஆனந்த் அவர் என்ன, அவரோட எல்லா கதையும் சுபா எழுதுனதுதான். 2 எழுத்தாளர்கள் சுபா, சுரேஷ் பாலகிருஷ்ணன், அந்த 2 பேர் சேர்ந்து எழுதி கொடுத்த கதைகள் எல்லா கதையும் எல்லாமே பிளாக் பஸ்டர் ஆச்சு இல்ல. எல்லாமே நல்லா விறுவிறுன்னு இருந்துச்சு இல்ல. உங்களுக்கு டேரக்டரோட ஒர்க் என்ன, ஒரு படத்தை இயக்குறது மேலாண்மை, நிர்வாக மேலாண்மை மாதிரி தான் அது கிட்டத்தட்ட. அதை பக்காவா பண்ணணும். இப்ப என்ன, கதையும் நானே எழுதுவேன், திரைக்கதையும் நானே எழுதுவேன், வசனமும் நானே எழுதுவேன், அந்த கதை திரைக்கதை வசனம் இயக்கமும் வரணும்னே பாக்குறாங்க. இயக்கமும் வந்து பேரு பிலிம் பை அப்படின்னு போட்டாலே போதும். அதை யாரும் யோசிக்க மாட்டாங்க. அந்த காலத்துல வந்து நீங்க என்றென்றும் நன்றியுடன் கேஎஸ் ரவிக்குமார் வந்துச்சுனாலே அது அந்த லோகோக்கே தனி மரியாதை. முதல்ல அவர் தான் போட்டார். அது அந்த தனியா ஒரு இயக்குனருக்குன்னு ஒரு முத்திரை. அதுக்கப்புறம் தான் எஸ்.எஸ். ராஜமௌலியே சீல் வச்சாரு. எஸ்.எஸ். ராஜமௌலி நீங்க சீல் பாத்தீங்கன்னா தெரியும். அது ரொம்ப அவரோட 2-3 படம் கழிச்சு தான் வச்சாரு அதை. ஆனா ஃபர்ஸ்டே வச்சது அந்த அப்ப நீங்க நட்புக்காக படத்துலயும் பார்க்கலாம், பழைய படங்கள் எல்லாத்துலயும் பார்க்கலாம். அந்த என்றென்றும் நன்றியுடன் கேஎஸ் ரவிக்குமார் கையெடுத்து கும்பிடுற மாதிரி ஒரு லோகோ ஒன்று வரும். அந்த அளவு அதுல அந்த லோகோக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், மரியாதை இருக்கு, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய இருக்கு. நிறைய ஃபிளாப் படங்கள் இருக்கு. ஒரு கேமியோ கொடுத்துட்டு அந்த இது ஒரு நாட்டாமையில எல்லாம் நான் பாத்திருக்கேன். அந்த என்றென்றும் ஒவ்வொரு படத்துல எங்க பல இடத்துல கேமியோ கொடுப்பாரு. திடீர்னு சில படத்துல நடுவுல கொடுப்பாரு, ஓப்பனிங் கொடுப்பாரு. அது எப்ப வேணா வருவாரு. வரலாறு படத்துல டாக்டரா வந்து அந்த மீசியை வந்து பூன் ஊதிக்கிட்டு ஒரு இடத்துல சொல்லுவாரு. அந்த இடத்துல பேர் போடுவாங்க. பல இடங்கள்ல இருக்கு அவருக்கு. பழசு பாக்கியராஜ் அவர் அந்த டைம்லயே பண்ணுவாங்களாங்க இதெல்லாம். அது பாக்கியராஜ் பண்ணிருக்காங்க. பாக்கியராஜ் படம் நம்பி பார்ப்பாங்க. ஆனா பாக்கியராஜ் டைட்டில் கார்டு போற இடத்துலதான் இருக்கும். வெறும் அந்த இது கே பாக்கியராஜுக்கு தனி லோகம் கிடையாது. ஆனா பாக்கியராஜ் எல்லா இடத்துக்கும், சின்ன வீடுன்னு ஒரு படத்தை வந்து அவர் டைட்டில் கார்டு போற இடம் சூப்பரா இருக்கும். அந்த வரதட்சணை வாங்கி இதை பண்றதுக்கு அதுக்கு ஒரு டைட்டில் கார்டு போட்டிருப்பாரு. என்ன படம்? தாவணி கனவுகளுக்கு ஒரு டைட்டில் கார்டு இருக்கும், சின்ன வீடு படத்துக்கு ஒரு டைட்டில் கார்டு இருக்கும். அப்படி என்னைக்குனாச்சும்
சிவனோட சிவனோட தலையில இருக்க அந்த கங்கை இதை வச்சு அதை பேஸ் பண்ணி டைட்டில் கார்டு போட்டு பாத்திருக்கீங்களா? அந்த படத்துல போடுவார் அதை. அவர் கடவுளையே கிண்டல் பண்ணி சின்ன விட டைட்டில் போடுவாரு பாக்கியராஜ். பிரகாஷ் ப்ரோ பாக்கியராஜ் படத்துல நிறைய படத்துல படம் மூடி ஒரு ½ hour கழிச்சு எல்லாம் போடுவாங்க டைட்டில் கார்டு. அவருடைய பேர் வரும் ஒரு 10 ஆமா ஆமா. 30 அது எந்த படம்? சுந்தரகாண்டம் நினைக்கிறேன். சுந்தரகாண்டம் படத்துல ரொம்ப நேரம் 40 நிமிஷமோ 50 நிமிஷமோ கழிச்சு டைட்டில் கார்டு போடுவாரு. அந்த அவர்கிட்ட இந்த டார்லிங்ல போடுவாரு. ரிச்சா தூக்கிட்டு திடீர்னு மேல போகும்போது அங்க போடுவார் அவர் டைட்டில் கார்டை. பாத்திருக்கீங்களா? ஆமா எழுதி தூக்க முடியாம பின்னாடி அப்ப போடுவாரு ரிச்சா இப்படி அங்க போடுவார் டைட்டில் கார்டை. சின்ன வீட்டு படத்துல எப்படிதான், தாவணி கனகோல் படத்துல எப்படிதான் வித்தியாசமா டைட்டில் கார்டு போடுறாரு. ருத்ரா வந்து அவர் டைரக்ஷன் கிடையாது. அந்த படத்துலயும் டைட்டில் கார்டு நல்லா இருக்கும் அவருக்கு. அவசர போலீஸ்ல சூப்பரா போட்டிருப்பாரு. அதே போல பவுனு ஒரு படம் இருக்கும், அந்த படத்துலயும் போடுவாங்க கரெக்டா. அதை ட்ரெயின் போறப்போ அது சின்ன ராசாவா அது ஒரு படம் இருக்கு. அது என்ன படம்? எங்க சின்ன ராசா. அதான் இல்ல பிரகாஷ் ப்ரோ, அப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய டைரக்ட் பண்ணாங்க ப்ரோ. பி வாசு, விக்ரமன் படம், இந்த மாதிரி படம். கே.எஸ். ரவிக்குமார், விக்ரமன் அவங்க ஒரு ஸ்டாண்டர்டு. பி வாசு ஒரு ஸ்டாண்டர்டு. பி வாசு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுவேன். நான் பஸ் கேஸ்ல அதிக பாராட்டியிருக்கேன். அவர் வந்து எல்லா ஜானருமே எடுத்துட்டாரு. அவர் எடுக்காதீங்க நல்லா கணக்கு பண்ணி தெரியும். இந்த இவங்க பீரியட்ல எல்லாம் பாருங்க, விக்ரமன் ஒரு ஃபேமிலி படம் மட்டும்தான். கே.எஸ். ரவிக்குமார் கமர்ஷியல் படம்னு போயிடும். ஆனா பி வாசு படம் எடுங்க, பாட்டு இல்லாத படம் எடுத்திருக்காரு, போலீஸ் படம் எடுத்திருக்காரு, ஃபேமிலி படம் எடுத்திருக்காரு, கமர்ஷியல் படம் எடுத்திருக்காரு. குடும்ப பாங்கான அந்த சில விஷயங்கள், இந்த எப்படி சொல்றது, வெறும் பாட்டை மட்டும் வச்சு எடுக்கிறது, பேய் படம், அப்புறம் எல்லாம் பேய் வாசு எடுக்க ஜானரே இல்ல. இந்த சினிமா பேஸ் பண்ணி படம், நிறைய ரீமேக் படம், புரட்சிகரமான படங்கள், அதுவும் புரட்சிகரமான படங்களையும் சேர்த்திருப்பாரு. நிறைய படங்கள் அப்படி சேர்ந்திருக்கும். யுவாசோட ஒரு ரொம்ப கலந்து இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை பத்தி பேசுற படங்கள், சோசியல் மெசேஜ் படங்கள், எல்லாரும் அவர் கலந்து எல்லாமே பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். முழுக்க காமெடி படம், நடிகன் மாதிரி காமெடி படம், முழுக்க காமெடி படம். அப்புறம் எக்ஸ்பெரிமெண்டல் பிலிம் எல்லாமே பண்ணிருப்பாரு. சேதுபதி ஐபிஎஸ் அவர் தான் பண்ணிருப்பாரு. சேதுபதி ஐபிஎஸ் அவர் தான் பண்ணிருப்பாரு. மிஸ்டர் மெட்ராஸ்னு ஒரு மொக்க படமும் அவர் தான் பண்ணிருப்பாரு. கூலின்னு ஒரு படம் பண்ணிருப்பாரு, அது நல்லா இருக்கும். யாரு? சரத்குமார் படம் கூலி. அதே வருஷத்துல கட்டுமரக்காரன் ஒரு படம் பண்ணிருப்பாரு காமெடி. அந்த கட்டுமரக்காரன் காமெடி நல்லா இருக்கும். தேவையில்லாத ஒரு ரீமேக் பண்ணி அவரே வில்லனா நடிச்சிருப்பாரு. என்ன படம்? கார்த்திக் படம் இருக்குமே, பாடகனா நடிச்சிருப்பாரு. அது என்ன பாட்டு? சீனு. அது எல்லாமே மலையாள படத்தோட ரீமேக். அதே வில்லன் ரோல், பவர்ஃபுல்லான ரோல். அது இவரே நடிச்சதான் பெரிய மகா மட்டமா போயிடுச்சு அந்த படத்துல. இது மாதிரி டைரக்டர்களுக்கு நம்பி போறது, ப்ரொடியூசர்ஸ்க்கு நம்பி போறதுலாம் ஒரு பீரியட் இருந்துச்சு. பரணி இப்பதான் கே.எஸ். ரவிக்குமார் படம் என்னென்ன படம்னு கேட்பாரு. சொல்லுங்க பரணி, ஒரு 5 கே.எஸ். ரவிக்குமார் படம் சொல்லுங்க பரணி. ரொம்ப வேணாம், 5 சொல்லுங்க பரணி. ஒரு ஆசை ரொம்ப நாளைக்கு உனக்கு கேள்வி கேட்டு. இல்ல பரணி, உங்க மாசக்கணக்காவது பரணி, கிட்டத்தட்ட 7-8 மாசம் ஆயிடுச்சு கேட்டு. ஒரு 5 கே.எஸ். ரவிக்குமார் படம். அவர் நடிகரா தங்க மகன், சிவகார்த்திகேயன் படம், ரெமோ, அதெல்லாம் சொல்லாம கே.எஸ். ரவிக்குமார் அவருக்கு தெரியுமான்னு கிளாரிஃபை பண்ணிக்கீங்க. இல்ல அதான் சொல்லிட்டேன். சிவகார்த்திகேயன் ரெமோல ஆடிட்டிங் டைரக்டரா கே.எஸ். ரவிக்குமார் வந்திருப்பார்ல, அப்பதான் ஆடிஷன் பண்ணுவார்ல, அவருக்கு தெரியும். சரி சொல்லுங்க பரணி, ஒரு 5 படம் சொல்லுங்க பரணி கேட்போம். ரொம்ப நாளாச்சு உங்களை கேட்டு. பண்ணாம சொல்லுங்க பரணி. கூகுள் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். மைக்க மியூட்ல போட்டாருனாலே தூக்கிலுக்கு போயிட்டாரு. பிரகாஷ் ப்ரோ, இந்த இவரு இந்திரன்ஸ் D55ல இருக்காரு போல. தெரியலையே. ஆமா, இவரு லக்ஷ்மிகாந்த் போட்டிருக்காரு. அவர் அடுத்து இப்ப தமிழ்ல D55ல பண்றாராம் இந்திரன்ஸ். கருப்புல பண்ணார்ல அவர். அட போங்க. இப்பதான் பிலிம் அவர் பேருனா சுராஜ் வெங்கரமுடு அவர் வந்து கரையில இருக்காரு, பயங்கரமா இருப்பாருன்னு எதிர்பார்த்து படத்தை வேற பயங்கரமா எதிர்பார்த்து. நான் பரணிட்ட கேட்க வேண்டிய கேள்வி கேட்க ஒரு ஆள் வந்தாச்சு. பரணி இப்ப மைக் ஆன் பண்ண. கே.எஸ். ரவிக்குமார் கேள்வி கிடையாது, வேற கேள்வி. இருக்கீங்களா இல்லையா? பரணி கேள்வி இல்ல பரணி, பரவாயில்ல. மைக்க ஒன்னு ஆன் பண்ணி இருக்கேன்னு சொல்லுங்க. மனோஜ்குமார் ஒரு கேள்வி கேட்பாரு, எனக்கான கேள்வி கேட்பாரு. கேக்குதா ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ, அவருக்கு கேட்கலையே. அவரு டெய்லி கலாய்ச்சிட்டு இருப்பாரு ப்ரோ. சம்மர் படம்னு சொல்றாங்க, டேட் போட மாட்டாங்கன்னு. இவரு கூட சம்மர் தான் சொன்னாரு. அதான் ப்ரோ, நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் சம்மர். இல்ல அதுக்குதான் மைக் ஆன் பண்ண மாட்டேறத கேட்கலான்னு பார்த்தேன். இப்போ அத வந்துருவாரு ப்ரோ. என்ன ப்ரோ பேசுனீங்க கேட்கலன்னு சொல்லிட்டு?
பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? சாரி, நான் இது சாப்பிட கூப்பிட்டாங்க, அதனால தான் போயிட்டு வாங்கிட்டு வந்த சாப்பாடு. டெய்லி ஆர்டரா பரணி ப்ரோ? ஏங்க இதுங்க இல்லங்க ஒண்ணும் இல்ல. வீட்டுல சாப்பிட கூப்பிட்டுருக்காங்களாங்க. வாங்கிட்டு பிரகாஷ் ப்ரோ வந்தேன்னு சொன்னாரு. ஏங்க சாப்பிட பரணி கூப்பிட்டாங்க, 2 கேள்வி போயிட்டு கேட்டேன் பிளேட்டை பரணி. வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்தேன். அந்த இல்ல பரவாயில்ல, கேள்வி கூட பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. 2வது கேள்வி என் கேள்வி கேட்கறது மனோஜ்குமார் வந்திருக்காரு, அவர்கிட்ட பதில் சொல்லுங்க. சம்மர் நாளையோட முடியுது. பரணி ப்ரோ நாளையோட சம்மர் முடியுது ப்ரோ. இன்னும் மழை ஸ்டார்ட் ஆகலையே. சம்மர்னா முடிஞ்சு, மே தான் முடிஞ்சு. இல்ல இல்ல ஒர்க் சம்மர்க்குள்ள ரிலீஸ்ன்னு சொன்னீங்க. ஒர்க் போயிட்டு இருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் 1 வருஷமா போதா ப்ரோ? ஏங்க நான் இப்பதாங்க ஆரம்பிச்சேன் 1 மாசத்துக்கு முன்னாடி. ஏங்க நான் பண்ணிட்டு இருக்கேன், பண்ணி தரேன். சரி, அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க ப்ரோ எப்போன்னு சொல்லிட்டு. என்ன ப்ரோ? இல்ல இல்ல அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க எப்போ வரும்னு சொல்லிட்டு. பண்ணிட்டு சொல்றேன். இல்ல பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் சொல்றேன். பரணி ஆனா போயிருக்கா பரணி, ஒர்க்கு போயிட்டு இருக்கா? கொஞ்சம் கொஞ்சமா. இல்ல போதா, ஒரு டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போதா? போகுதுண்ணா. பிரகாஷ் ப்ரோ அட்லீஸ்ட் நான் மேக்ஸிமம் முத கேட்ட கேள்வி 2 இயர்ஸ் ஆஃப் வேல்பரியாச்சும் பண்ணுங்க ப்ரோ. அது என்னைக்கு வருது ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க, நானே மறந்துட்டேன். அக்டோபர் 25 ஸ்டார்ட் பண்ணீங்க. அடே அப்பா, அக்டோபர் வரைக்கும் போயிருமா? பரணி ஆனா இழுக்கக்கூடிய ஆள் தாங்க, செய்யக்கூடிய ஆள் தாங்க. கடைசியில தீபாவளி ரிலீஸ்னு போடுவாரு பாருங்க, நவம்பர் 6. போன வாட்டி அக்டோபர் இல்லங்க 25 இவரு இல்ல ஜனநாயகன் ரிலீஸ் டேட் மாதிரி போன மாதிரி பரவாயில்ல, இந்த ரிலீஸ் டேட் மாதிரி போன மாதிரி ஆயிர போகுது, துருவ நட்சத்திரம் மாதிரி. இல்ல ப்ரோ, 1 இயர் ஆஃப் வேல்பாரிக்கு ப்ரோமோ விட்டீங்க, இந்த வருஷம் ரிலீஸே பண்ணிருங்க. ஓகே ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ இதுல டிஎல்ல ஒரு ஐடி வந்துட்டே இருக்கு, கார்த்திகேயன் சொல்லிட்டு ஒரு ஐடி ஒன்னு இருக்கு, வெரிஃபைட் ஐடி. சுகுமார் ப்ரோ அப்புறம் பண்ணிருக்காங்க, விக்ரம் நியூஸ் எல்லாம் ஷேர் பண்றாரு. அவர் என்ன பிஆர்ஓவா இல்ல ட்ராக்கரா? யாருங்க, என்ன புரியல, என்ன கேள்வி கேட்டீங்கன்னு இல்ல தெரியல. கார்த்திகேயன் ஒரு ஐடி காலையில இருந்து டிஎல்ல கிராஸ் ஆயிட்டே இருக்கு, வெரிஃபைட் ஐடி. சுகுமார் ப்ரோ, வெங்கட்ரமணன் அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, விக்ரம் நியூஸ் எல்லாம் போடுறாரு. அவர் என்ன அவரோட பிஆர்ஓவா இல்ல ட்ராக்கரா ஏதாவது அந்த மாதிரியா? இல்ல தெரியல, நான் பாக்கல. எந்த ஐடி தானே மெசேஜ் பண்ணுங்க, இல்ல கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். இருங்க பண்றேன். பிரகாஷ் ப்ரோ 4 தெரியுது, லாஸ்ட் ஒன்று மட்டும் யோசிக்கிறேன் இருங்க. 4 சொல்லுங்க பரணி, ஃபர்ஸ்ட் அதை கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். லிங்கா, பஞ்சதந்திரம், முத்து படையப்பா. இன்னும் ஒண்ணுதான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. கமல் கமல் பஞ்சதந்திரம் சொன்னேனே. அதாங்க 3 ரஜினி பரணி, அஜித் படம் சொல்லுங்க, விஜய் படம் சொல்லுங்க. அது ஐயோ ஐயோ பிரகாஷ் ப்ரோ ஃபேவரட் சொல்லுங்க, டக்குன்னு வர மாட்டேங்குதுங்க. அது அவர் தானங்க பண்ணாரு. இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். தெனாலியா? பஞ்சதந்திரம் தெனாலிலாம் ஒரு கேஸ் படம் அவருக்கு தெரியாது, தெனாலில ஒரு படம் இருக்கிறதே அவருக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் தெனாலி தெரியாதா பரணி ப்ரோ? ஜெயராம்லாம் நடிச்சிருப்பாங்க. சீரியஸாவே தெரியாதுங்க, சீரியஸாவே அவருக்கு தெரியாது. தெனாலி எல்லாம் ராஜ் டிவில இருக்காங்க, நிறைய பேருக்கு தெரியாது. இங்க உள்ள நிறைய பேருக்கு தெனாலி ஒரு படம் இருக்கிறதே தெரியாது. பிடிக்கும் பிரகாஷ் ப்ரோ, ஜெயராமோட இல்ல பரணிக்கு தெரியாது. வேணா பாருங்க, பரணி கேளுங்க, பரணி தெரியாது தெனாலி ஒரு படம் இருக்கிறது. இருங்க பரணி, தெனாலி ஒரு படம் இருக்கிறது தெரியாது, இல்ல படம் இருக்கவே தெரியாதுல ஃபர்ஸ்ட் விஷயம், அதான உண்மை. படம் இருக்கிறது தெரியும், ஆனா நான் பார்த்தது அந்த படம் கிளிப்பிங்ஸ் யார் யார் நடிச்ச படம்? ஒரு கிளிப்பிங் வரும், கமலஹாசன். அந்த படத்துல அவர் என்ன ஸ்லாங் பேசுவார் ப்ரோ? ஸ்லாங்லாம் தெரியல, ஆனா அந்த வேல் வச்சு சின்ன வயசுல பார்த்ததான், வேல் வச்சு ஏதோ காமெடி ஒன்று வரும், வேல் குத்தி வச்சு எலி வச்சு, அந்த மட்டும் தான் ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆமா, வேல்ஸ் இன்டர்நேஷனல் பிலிம்ஸ் அவர் தான் அந்த படத்தை தயாரிச்சிருந்தாரு, அதனால வேலை வச்சு வரும். பிரகாஷ் ப்ரோ அந்த ஐடி உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். ஓகே டன், பாக்குறேன். பரணி ப்ரோ, தசாவதாரத்துல ஒழுங்கா கமல் 10 கேட்டா ரிப்போர்ட் நடிச்சிருக்காரான்னு பார்க்க போனீங்கல்ல, அப்ப ஃபிலிம் ஏஎஸ் ரவிக்குமார் வரலையா? ஓகே ஓகே, மறந்துட்டேங்க, எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. தேங்க்ஸ். தசாவதாரம் அவரு சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு, என்ன படம் தெரியுமா? ஆதவன். விஜயண்ணா வச்சு ஒரு படம் பண்ணிருக்காரு, அது என்ன தெரியுமா? ஐயோ என்னங்க எல்லாம் ஒண்ணுன்னா வரீங்க, சொல்லுங்க. அவரு எல்லார வச்சுமே, இப்ப இருக்கிற சீனியர் ஆக்டர் எல்லார வச்சுமே படம் பண்ணியிருக்காரு.
இல்லைங்க சீனியர் ஆக்டர் மட்டும் இல்ல ஜூனியர் ஆக்டர் முதல் கொண்டு படம் பண்ணியிருந்தாரு. தனுஷ் வச்சு ஒரு படம் டேரக்ட் பண்ண வேண்டியது, அந்த படம் தான் ஓடி டிராப் ஆயிடுச்சு. போடாமா அது 2 ஷூட்டிங் ஆமா ஹோல்டு. அந்த படம் தான் அது டிராப் ஆயிடுச்சு. அதுதான் கிட்டத்தட்ட உத்தமபுத்திரன் கதையில வந்துருச்சு அதுவும். அடுத்தது வந்து ஏன்னா அவரோட படம் எதிரி படத்துல இருந்தாலும் அந்த உத்தமபுத்திரன் கான்செப்ட் எடுத்திருப்பாங்க. சரி, எதிரின்னு ஒரு படம் மாதவன் அது வச்சு ஒண்ணு இல்ல. எடுத்திருப்பாங்க. இவரு அடுத்து சிவகார்த்திகேயன் வச்சு ஒரு படம் டேரக்ட் பண்றதா இருந்துச்சு, அதுவும் பண்ணல. ஏங்க சிம்பு வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு, விஜய் வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு. என்னன்னு சொல்லுங்க பரணி ப்ரோ. சம்ஹாரம் பண்ணிடுவான் சரவணா. பிரகாஷ் ப்ரோ அவர்கிட்ட கேட்டா நீங்க பதில் சொல்றீங்களே. அவரு தெனாலியே தெரியலையா, தசாவதாரம் போன படமே தெரியலையா. அவர் தசாவதாரம்னு ஒரு படத்துக்கு போனாரு, அதுவே கேசரிக்குமார் படம் அவருக்கு தெரியலையா. கேசரிக்குமாராலே நமக்கு நாட்டாம நட்புக்காக ஞாபகம் வரும். அவர் அதுவே வரலையா. அவர் லேட்டஸ்டா வந்த படத்துல முத்து அப்படி முத்து ஏங்க, வந்துச்சா டிவில முதல்ல லிங்கா போடுறாங்கல்ல. அவருக்கு தெரியுமான்னு கேளுங்க, அதை அவர் தான் டைரக்ட் பண்ணாருன்னு. அவர் லிங்கால தான் ஆரம்பிச்சாரு. அவர் லிங்கா தான் ஃபர்ஸ்ட் படம் சொல்லி லிங்கா முத்து படையப்பா. அதுக்கப்புறம் தான் அது கமல் படம் ஒன்னே ஒன்று சொன்னாரு. என்ன படம் டக்குனு மறந்துச்சு, பஞ்சதந்திரம் சொன்னாரு. அதுவும் எவ்வளவோ படங்கள் இருக்கும், பஞ்சதந்திரம் சொன்னாரு. அது நாள் இது கிளாசிக். சரி சரி பரணி ப்ரோ, சரத்குமாரை வச்சு விஜய் அவர் படம் கடைசியா சொல்லுங்க. பண்ண படம் என்னது? சரத்குமார் வச்சு படம் ஒரு படம் அதுவும் லீக் ஆன ஒரு படம் தான். இது மாதிரி ஆமா ஜனநாயகத்திலே சூப்பர் ஸ்டாரை இல்ல வச்சு இதை கேளுங்க அவரு சரத்குமார் வச்சு ஒரு படம் தான் பண்ணிருக்காரான்னு கேக்குறாரு. நிறைய படம் பண்ணியிருக்காரு பரணி இல்ல ப்ரோ. ஒரு ஆனா படம் கூட கடைசி ஒரு படம் கடைசி கேட்டா படம் கூட என்ன? எனக்கு தெரியாது. கடைசியா அவர் வச்சு டைரக்ட் பண்ண படம் தெரியல ப்ரோ. அந்த படம் சூப்பர் ஸ்டார் பண்ண வேண்டிய படம் வேற. ஆனா அந்த படம் ஃபிளாப் அதாவது பரணி ஒரு டேரக்டர் எடுத்த படங்கள்ல பெரும்பாலான படங்கள் ஹிட்டுங்கிறது அவர் தான் பரணி. அவர் மொத படமே ரொம்ப த்ரில்லரான ஒரு படம் புரியாத புதிர். அப்புறம் அவர் எடுத்த பல படங்கள் சேரன் பாண்டியனு, அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நாட்டாம அந்த நாட்டாம படத்தை மாதிரி ஒரு படமே இல்லைங்கிற அளவுக்கு நாட்டாம. முத்துக்கு அடுத்த வருஷமே அபிசன்மிகி படத்தை நீங்க எப்படி மறந்தீங்கன்னு தெரியல. அபிசன்மிகி வந்து அதுக்கு அடுத்த வருஷமே பிஸ்ஸா. அப்புறம் நட்புக்காக அப்புறம் படையப்பாக்கு அப்புறம் நீங்க மின்சார கண்ணான்னு சொல்லி விஜய் படம் ஒன்று பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெனாலி. டிவியில பாக்குறதுக்கு நம்ம நிறைய படங்கள் இருக்கும், ஆனா இந்த மாதிரி பெரிய படங்கள் நான் சொல்றது தெனாலி, சமுத்திரம், பஞ்சதந்திரம். அஜித்தை வச்சு 2 படம், வில்லன் 1, வரலாறு 1. இவரு சிம்பு வச்சு சரவணா. பெரிய பட்ஜெட்ல தசாவதாரம் மிரட்டி பார்த்த படம். சூர்யா வச்சு ஆதவன். கடைசி அவரோட பெரிய படம்னா ஆதவன் தான். மன்மதனம்னு ஒரு படம் எடுத்தாரு, அது பிளாப். ஆனா ஹிட்டான படம் கணக்கு பண்ணா ஆதவன் தான் கடைசி பெரிய படம் அப்படின்னா. அதுதான் மற்ற அதுக்கப்புறம் எல்லாமே பிளாப் தான். பிரகாஷ் ப்ரோ நான் பார்த்தது இல்ல. ஆனா இல்ல ஜக்குபாய் வந்து இங்க பாங்க, ரஜினி படமா வந்தப்ப அது பெரிய படங்க. அதுக்கப்புறம் கதையை மாத்தி அந்த டைட்டில் மட்டும் ரீயூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஜக்குபாய்ங்கிற டைட்டில் மட்டும் ரீயூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது வந்து சின்ன படம் தான், படம் பிளாப்பு. ஜக்குபாய் பிளாப்பு. அப்புறம் இன்னொரு படம் ஒன்று எடுத்தாரு, அந்த கன்னடத்துல ஒரு படம் பயங்கர ஹிட் ஆச்சு, கிச்சா செடி போச்சு. அது படம் பேர் எனக்கு தெரியல. கோடி கோப்பா. தமிழ்ல கூட முடிஞ்சா இவனை புடின்னு தமிழ்ல முடிஞ்சா அவனை புடின்னு வச்சிருக்கோம். ஆனா தமிழ்ல அந்த படம் ரொம்ப சுமாரா போச்சு. ஆனா கன்னடத்துல பயங்கர பிளாக் பஸ்டர் படம் அது. அது நம்ம என்னப்பா மாவீரன் சொன்ன கட்டிக்கோப்பாவா நினைக்கிறேன். அதாவது கோடியில் இன்னொன்னு மறந்துட்டேனே. இன்னொன்னு மறந்துட்டேனே, பாலையா வச்சு ஹிட் கொடுத்தாரு. அதான் ஜெய்சிம்மா. அதுல ஒண்ணு பயங்கர பிளாக் பஸ்டர், ஒன்னு அட்டர் பிளாப். டப்பாவை எடுக்கிறதுக்கு அந்த படம் அந்த படம் கேசரிக்குமார் படம் தான். அதுதான் பிளாக் பஸ்டர். அடுத்த படம் பிளாப். இன்னொரு படம் என்னமோ ரூலர் பிளாப். அதோட கடைசி படம் முடிச்சிட்டார். பாலையா தான் கடைசி படம். அதுல பாலையாவை பத்தி ஒரு இன்டர்வியூல சொல்லி இருப்பாரு, இவரோட அசிஸ்டன்ட் வேலை பண்ணதுக்கு பாலையா டென்ஷன் ஆயிட்டாருன்னு. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது மதன் பிரகாஷ் ப்ரோ, எனக்கு டவுட். நீங்க இந்த பிளாஸ்ட் மாதிரி இன்னொரு படம் ரெடி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அது என்ன படம்? ஃபேமிலி ஃபுல்லா ஆக்ஷன் பண்ற படம் ஒன்னு ரெடி ஆகுதுன்னு சொன்னாரு. ஆமாயா, அது ஸ்பேஸ்ல தான் சொன்னாரு. வரட்டும் கேளுங்க. பர்னி ப்ரோ, நீங்க அந்த டெவில் மே கிரை பாத்துட்டீங்களா அனிமே சீரிஸ்? இல்ல ப்ரோ, நான் கேம் தான் விளையாடி இருக்கேன், சீரிஸ் பார்த்தது. நல்லா இருக்கும், ட்ரை பண்ணுங்க. சீசன் 2 வர வந்து. ஓகே, பார்க்குறேன் ஃப்ரீயா இருந்தா.
பரணி ப்ரோ நாளைக்கு ஸ்பேஸ் இருக்குல்ல இல்ல டைம் ஏதாவது கொஞ்சம் பரணி நடுவில் ஏதாவது கேட்டு கூப்பிட்டாங்களா? நடுவில் வெளியே ஒரு சின்ன கூப்பிட்டாங்கன்னு வெளியே ஆமா போயிட்டேன். ஆமா என்னாச்சு? நான் தான் கூப்பிட்டேன் 3 பிரகாஷ் ப்ரோ. பேர் கேட்டிருக்கு பிரகாஷ் ப்ரோ. சொல்லுங்க 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 இல்ல சொல்லுங்க இது சொல்லுங்க மதன் பாத்து சினிமா சொல்லுங்க. சினிமா டாபிக் முடிச்சிட்டீங்கன்னா நான் அந்த பாலிடிக்ஸ்க்கு கேட்கலாம் தான். அதனாலதான் அப்போ முடியிற அப்போ நேரத்துக்கு வந்தேன். சினிமா டாபிக் ஒரு டவுட் மட்டும் பல்தானோடதையும். சொல்லுங்க கேட்டுக்கீங்க சொல்லுங்க. ஃபேமிலியா கேட்டுக்கீங்க கேட்டுக்கீங்க. ஆக்ஷன் பண்ற ஒரு படம் தமிழ்ல பெரிய ஸ்டாரோடது ரெடி ஆகுதுன்னு சொன்னீங்களே, அது எந்த படம்னு நானும் பல்தான். அது எப்படி இப்பயே சொல்ல முடியுமாங்க? அது ரெடி ஆகுது அவ்வளவுதான். இது ஷூட்டிங்கே போகாத படத்தை எப்படிங்க சொல்ல ஓ முடியும்? ஷூட்டிங்கே போலையா? ஓகே 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 ஓகேங்க. சரி பல்தானும் மதன் அதான் நீங்க சொல்லுங்க கேட்டாரு, மதன். நானும் அதான் கேட்டேன். ஓகே கண்டினியூ பண்ணிக்கோங்க. பிரகாஷ் ப்ரோ இன்னொரு டவுட், நாளைக்கு ஸ்பேஸ் டைமிங் ஏதாவது மாறுமா இல்ல இதே டைமிங் தானா? ஃபைனல்ஸ் வேற நாளைக்கு ஆமாங்க ஃபைனல்ஸ் போகுது. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே ஸ்பேஸ் போடலாங்க. 9:30க்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எத்தனை 9:20 முடியும்னு நினைக்கிறேன். அந்த 9:30க்கு ஸ்பேஸ் போட்டு ஒரு 9:40 9:50 மணிக்கு ஒரு அரை மணி நேரம் மட்டும் போட்டு முடிச்சிருவோம். ஓகே ஓகே மதன் ப்ரோ நீங்க ஓகே. கேட்டு. ஒரு அவுட் ஆஃப் த டாபிக், விஜய் அண்ணா அஜித்தோட வீட்டுக்கு போயிருக்காரு இப்பதான். ஓகே ஓகேங்க ஓகே. ஓகே மதன் நீங்க ஆரம்பிங்க. இது பிரகாஷ் ப்ரோ இன்னைக்கு அந்த இது ஜென்சி டிஎம்கே இது மீட்டிங் போட்டாங்க, அது பாத்தீங்களா நீங்க? போட்டாங்களா? இன்னைக்கு தான் நடந்துச்சு என்ன? இன்னைக்குதான். ஆமா பிரகாஷ் ப்ரோ பார்க்கலையா நீங்க? உங்க டவுட்டை கேட்டிருக்கேன் மதன், கேட்கல எதுவும். இல்ல அவர் இருக்காரான்னு தெரியலையே. போன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி வரட்டும் வருங்க, அவர்கிட்ட இல்ல டிஸ்கஷன். இல்ல இங்கதான் இருக்கேன். இங்க கேள்வி கேட்டுருங்க. நான் அந்த வீடியோ வந்து இவரு விஜய் வந்தாருன்னு சொன்னாங்கல்ல, அதனால அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். டைப் பண்ணும்போது மியூட் போட்டிருந்தேன். ஓகே ஓகே ஓகே. இல்ல ப்ரோ, இப்போ அவங்க எல்லாம் பேசியிருக்காங்க. நான் உங்ககிட்ட கேட்கணும் வந்தேன். நீங்க வந்து டிஎம்கே தோத்ததுக்கு என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவரு ஸ்டாலின் கூட அந்த வெப்சைட் இது பண்ணி சொன்னாங்களா, அதுல நீங்க ஏதாவது கருத்து சொன்னீங்களா? இல்ல நீங்க உங்களோட ஜெனரல் ஒப்பீனியனா நீங்க ஏன்? இல்ல கருத்துலாம் நான் அதுல போடவும், நம்ம அதுல போட்டாலும் அவங்க கேட்க போறது கிடையாது. அவங்க போடுறோம் அவர் படிக்க போறாரு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து டிஎம்கே தோத்தக்காரன் டிஎம்கே தான். அவங்க நிறைய பேர்த்த நம்பினாங்க. அதை நம்ம விசுவாசமா இல்ல. விசுவாசமா இருக்கிறதுக்கு 1008 பேர் இருக்கும்போது அவங்க விசுவாசமா இல்லாத ஆட்களை வந்து விசுவாசமா இருக்கக்கூடிய இடத்துல அவங்க வந்து நியமிச்சிருக்கிறாங்க. அதனாலேயே வந்து அவங்க தோத்துருக்காங்க. இப்பயும் இந்த கருத்தை கேட்கக்கூடிய ஆட்களும் அந்த விசுவாசம் இல்லாத ஜஸ்ட் கூலிக்கு வேலை செய்யற ஆட்கள். என்னைக்குமே வந்து கட்சிக்கு கொள்கைக்கு கோட்பாடுகளுக்கெல்லாம் ஆசைப்பட்டவன், அதை கடைபிடிக்கிறவன், அதுக்காக விசுவாசமா இருக்கிறவனை நீங்க வேலைக்கு வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அவன் வந்து கூடுதலா சம்பவங்கிறது அவனுக்கு கரும்பு தின்ன கூலிங்கிற மாதிரி தான். அது தான் சார்ந்த ஒரு கொள்கைக்கு, தான் சார்ந்த ஒரு கட்சிக்கு, தான் விசுவாசமா இருக்க கட்சிக்கு வேலை செய்யறதுக்கு அதுக்கு கூடுதலா ஒரு பலன் கிடைக்குதுங்கிறப்ப எக்ஸ்ட்ரா பூஸ்டா வேலை செய்வானே தவிர, சம்பளத்துக்காக கூலிக்காக வேலை செய்யறவன் இருக்கான்ல, அவனுக்கு இதை விட்டா இன்னொன்னு, இதை வேலையை விட்டா அடுத்த வேலை, அடுத்த வேலை, அவனுக்கு கொள்கை கோட்பாடு எதுவும் தேவையில்ல. ஆட்சியில் இருக்க வரைக்கும் நல்ல பேரை வந்து சம்பாதிச்சுக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம். அதாவது நல்ல பேரை இல்ல நல்லா சம்பாதிச்சுக்கான்னு உள்ள பூந்தவன் அவங்களதான் நிறைய பேர் வச்சிருக்காங்க. அதுதான் பெருங்காரணம். அந்த பெருங்காரணத்தோட இன்னொரு 100 காரணம் இருக்கு என்கிட்ட. லிஸ்ட் அவுட் போட சொன்னா நான் கண்டிப்பா 100 போடுவேன். அவ்வளவு காரணங்கள் இருக்கு டீம் ஏன் தோத்துச்சுன்னு. ஆனா அந்த 100யுமே நம்ம போய் அங்க போய் எடுத்து சொல்ல முடியாது. ஏன்னா எடுத்து சொன்னாலும் அவங்க கேட்க போகிற யார் படிப்பானா, யாரெல்லாம் நம்ம கூட சொல்லுவோமோ அவங்கதான் அதை படிப்பாங்க. அடுத்ததான் நம்ம நேற்று ஸ்பேஸ்ல சொன்னதான், ஜஸ்ட் விளையாட்டு பக்கம் சொன்னேன். ஏன்னா நடிகர்களுக்கு சொல்ல வந்து அவங்களுக்கே இல்லாத அக்கறை ரசிகர்களுக்கு இருக்கேங்கிற மாதிரி. அதே மாதிரி கட்சிகளுக்கே இல்லாத அக்கறை நமக்கு என்ன இருக்கு? அவங்க என்னமோ தோத்துட்டு போறாங்க, எப்படி வந்துட்டு போறாங்க, நமக்கு நம்ம எப்படி போனாலும் நம்ம யார் வந்தாலும் என்ன நடக்குமோ அதான் நமக்கு நடக்க போகுதுங்கிறப்ப சிறந்த நிர்வாகம் நடக்கட்டும் அப்படின்னு மட்டும் நம்ம ஆசை வேணா பண்ணலாமே தவிர, மற்றபடி இனிமேல் இவங்க வந்து என்ன குறை சொன்னாலும் சொல்லிட்டு போறாங்க. ஏன்னா அவங்க காரணிகளை திருத்திக்கல. இன்னமும் தோல்விக்கு அப்புறமும் சில காரணிகளை அவங்க திருத்திக்கல. ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம்னால மட்டும்தான் தோத்தோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவே மிகப்பெரிய தப்பு. தோத்ததுக்கு பல காரணங்கள் இருக்கு. நீங்க ஒண்ணு மட்டும் பின் பண்ணி அது போலாடி பின்னாடி எல்லாம் போவோம், இன்ஸ்டாகிராம் ரெடி போவோம்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் ஸ்பாம் பண்றதுல ஒரு யூஸும் கிடையாது. அது அவங்க கத்துக்கல அப்படிங்கிறது தான். அதாவது இன்னமும் நம்ம ரியல் காரணத்தை தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கல. இதுல வந்து இந்த தேர்தல் தோல்விக்கு, தேர்தல் மாற்றத்துக்கும், அரசியல் மாற்றத்துக்கும் அப்புறமேட்டு ஆட்சி மாற்றத்துக்குமே பல காரணங்கள் இருக்கு. அந்த இவங்க என்னன்னா பல காரணங்கள்ல கடைசி காரணம் ஒரு காரணம், அதாவது ஒரு காரணியா இருக்கலாம். அது ஒரு காரணி என்னன்னா இன்ஸ்டாகிராம். அது காரணமா ஆகாது, அதுவும் ஒரு காரணி, தோல்விக்கு ஒரு காரணி அது. ஆனா அது முழு காரணம் கிடையாதுங்கிறத அவங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ, அந்த புரிஞ்சுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்கல்ல, யாராவது இந்த காரணங்கள் சொல்லுங்க திமுக நாங்க ஏன் தோத்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கம் கேட்டாங்கன்னா அன்னைக்கு வேணா நம்மள்ட்ட இருக்க 100 காரணங்களும் எடுத்து சொல்லலாம். இப்ப சொல்லி யூஸ் கிடையாது. இப்ப நீங்க சொல்லி அந்த ஜென்ஜி மாநாடு நடந்தீங்களா, மாநாடா மீட்டிங்க என்னவோ, அதுவே நீங்க சொல்லி தான் தெரியும். டைம்லைன்லயே ஒண்ணு அப்ப கிராஸ் ஆயிடுச்சு. யாரோ ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, யாராவது என்ன
4 பசங்க வந்து உள்ள உடல என்னமோ சொல்லி போட்டாலும் என்ன டைம் லைன் போட்டு கிராஸ் கூட பண்ணி பார்க்கல. நீங்க இப்போ அதாவது எப்பவுமே கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்பாங்க. நீங்க சூரிய நமஸ்காரமே அதை வேலை செய்யுங்கிறப்பதான் சூரியனே அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்கிறப்ப ரைட்டு உங்களோட இது பண்ணிட்டு போங்க. கடைசி வரைக்கும் இப்படியே இருங்க. இன்ஸ்டாகிராம் தான் காரணம் நினைச்சிட்டு இருங்க. இன்னமும் அது பின்னாடியே எங்கிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டா அப்படியே இன்னும் ஒரு 5 வருஷம் 5 வருஷம் இல்ல ஒரு 10-15 வருஷம் அப்படியே போயிட்டு இருக்கலாம். அதாவது ஏதோ ஒரு படத்துல மடம் மாத்தி விடுவாங்க. காரணங்கள் அப்படியே திருப்பி விட்டுருவாங்க. அது பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரிதான் இப்போ வந்து யாரோ ஒருத்தன் அந்த விசுவாசம் இல்லாத விசுவாசி இது மாதிரி சொல்லிட்டான் போல இருக்கு. இன்ஸ்டாகிராம் தான் உங்களுக்கு காரணம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இவங்க வந்து ஃபயர் பண்ண வேண்டியது அந்த பெண் மீடியான்னு ஒரு மீடியா. அந்த மீடியாவை தான் இவங்க ஃபயர் பண்ணணும். அவங்க சொல்றதை மட்டும் கேட்டு அவங்க சொல்றதுதான் ரியாலிட்டி, அவங்க சொல்றதுதான் உலகம், அவங்க சொல்றதுதான் தமிழ்நாடு, அவங்க சொல்றதுதான் ஆட்சி, அவங்க சொல்றதுதான் அடுத்தடுத்த நகர்வுகள் அப்படின்னு இருக்கிற வரைக்குமே அந்த தனி ஒருவன் படமா அது என்ன தனி ஒருவன் வேலைக்காரன் படத்துல பகத் பாசில வந்து இவன் மாறினா மாறிடும், அவன் மாறினா மாறிடும், எவன் மாறினா மாறின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிற வரைக்கும் எதுவுமே இங்க மாறாது, நாம மாறினாதான் மாறும்னு சொல்லுவார்ல. அந்த மாதிரி தலைமையில இருக்கவங்க அவங்க மாறணும். ஃபர்ஸ்ட் அவங்க நிலைப்பாடுல இருந்து மாறணும். அவங்களோட கொள்கை கோட்பாடுகளுக்கு உறுதியா இருக்கணும். இப்ப கலைஞர் இருந்தாருன்னா கலைஞரோட அந்த ஒரு ஸ்திரத்தன்மை, எதிரிகளை கையாளுறது, கூட்டணிகளை கையாளுறது, எதிரி கட்சிகளை கையாளுறது, கூட்டணி கட்சிகளை வந்து மறைமுகமா பண்றது, அப்புறமேட்டு வந்து வசைப்பாடுறவங்களை ஒரு வகையா டீல் பண்றது, பாராட்டுறவங்களை ஒரு வகையா டீல் பண்றது, வஞ்ச புகழ்ச்சி பண்றவங்களை ஒரு வகையா டீல் பண்றதுன்னு பல வகையில டீல் பண்ணுவாரு. அது எதுவுமே டீல் பண்ணாம ஜஸ்ட் ஒரு வியூக நிறுவனமா அது தமிழ்ல வியூக நிறுவனம் ஒன்று சொல்லுது, அந்த வியூகத்தின் அடிப்படையில போவோம். ஒருத்தர் வந்து புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் பேரை சொல்லாமே போங்க சார், அவர் பேரை சொல்லி அவருக்கு மாசேருன்னு யாரோ ஒருத்தவங்க சொன்னதை நம்பி அது பின்னாடியே போறது. இப்படி பல வகையில அவர் கட்சி பேரையும் சொல்லாதீங்க, அவர் பேரையும் சொல்லாதீங்க, எல்லாம் புதுன்னு சொல்லிட்டு போங்கன்னு சொல்ற வரைக்கும் போறது. நிறைய விஷயங்கள் இருக்கு, 100 காரணங்கள் இருக்கு. நம்ம வந்து இது வந்து ஒரு காரணம் கூட இன்ன வரைக்கும் நான் பட்டியலிடவே இல்லை. ஒரு காரணம் கூட இன்ன வரைக்கும் நான் பட்டியலிடலை. இப்ப சொன்னதுல இவ்வளவும் அது 100 காரணங்கள் இருக்கு. அது போயிட்டு போய் என்னைக்காவது ஒரு நாள் பேசுவோம். நம்ம மட்டும் பேசுவோம், அரசியல் பேசணும்னு போட்டு நீங்க நானும் மட்டும் பேசுற அதுதான் இல்ல 100 காரணங்கள் என்ன இருக்கும். ஏன்னா மத்தவங்க சலிச்சு போயிடும். கரெக்ட். இல்ல பிரகாஷ் bro, எனக்கு என்னன்னா இப்ப இவங்க இந்த ஜென்சி மீட்டிங்னு இது போட்டாங்கல்ல, எனக்கு அது ஆக்சுவலா உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா இவங்க யாருமே பேசல, இவங்க என்ன எதுக்காக, ஏன்னா அது அவனுக்கு அந்த டைட்டிலே வந்து மீண்டும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்சி போட்டு இதான் பேச வந்தாங்க. ஸோ அவங்க வந்து நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஓகே நம்ம வந்து நம்மளோட இது என்ன, எதனால தோத்தோம், என்ன பிரச்சனை, அதை பத்தி ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது பேசுவாங்க அப்படின்னு நினைச்சுதான் நான் ஆக்சுவலா அது ஒரு 1.5 மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த பசங்க அந்த பொண்ணுங்க பேசுனதை நான் முழுசா கேட்டேன். அவங்க வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் அவங்கள வந்து அவங்கள எல்லாத்தையுமே நம்ப வச்சுட்டாங்க. இதனாலதான் தோத்தோம், ஒரு மாயையினாலதான் தோத்தோம், ஒரு இன்ஸ்டாகிராம்னாலதான் தோத்துட்டோம், ஃபேக் நியூஸ் நரேட்டிவ் பண்ணாலதான் அந்த ஜென்சி அந்த பேசுறாங்க அவங்களுமே தான் நம்பியிருக்காங்க. அதனால நம்ம சோசியல் மீடியால வந்து அதிகமா பேசுவோம், அதிகமா களமாடுவோம், அதிகமா இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பேசுறாங்க. ஆனா அவங்களுமே இந்த விஷயத்துக்கு தான் அதிகமா பேசுனாங்க. அப்புறம் நீ திமுக இருக்கனால உன்னை கொத்தடிமை அப்படிங்கிற அந்த கொத்தடிமைங்கிற அந்த வேர்டிங் யூஸ் பண்றாங்க. நம்ம அதாவது ஏன் கொத்தடிமைங்கிற சொல்றாங்க, உண்மையிலே ஏன் கொத்தடிமைன்னு சொன்னாங்கிறதுக்கு அவங்க ரியல் காரணம் கண்டுபிடிச்சாங்கனாலே அவங்க வந்து சரி ஏன் கொத்தடிமைன்னு சொல்றேன்னா, ரொம்ப நீங்க சொன்ன கணக்குக்கு தான் அந்த மேட்டர் சொன்னது ரொம்ப சிம்பிள் மேட்டருக்கு. அங்க பேசிட்டு இருக்கிற பசங்க எல்லாத்துக்குமே உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி அந்த கொள்கை பிடிப்போட, கொள்கை இதோட ஒரு ஆர்வத்தோட இருக்கிற ஒரு பசங்க. அவனுக்கு நீங்க காசு கொடுத்து வேலை வாங்கணும்னு இல்ல, ஆனா அவனுக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கிற பசங்க. ஆனா கட்சி யாருக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா திவ்யா சத்யராஜ் அவங்களுக்கு வந்து ஸ்டேட் ஐடி விங் செக்ரட்டரி, ஸ்டேட் ஐடி விங்கோட டிஎம்கே ஐடி விங்கோட செக்ரட்டரி போஸ்ட். அவங்களுக்கு என்ன அடிப்படையில எப்படி போஸ்டிங் கொடுத்தாங்க, யாரு கொடுத்தாங்க? இந்த கேள்வி எல்லாம் வந்து நீங்க திரும்பி, அதாவது ஒருத்தன் வந்து அடிமைன்னு என்னைக்கு வந்து அடிமைன்னு எப்ப சொல்லுவாங்கன்னா, ஒரு என்ன சொல்றேன்னா இருக்கிற இயக்கத்திலேயோ வேலை செய்யற இடத்துலயோ படிக்கிற இடத்துலயோ நமக்கு மேல இருக்கிறவங்க வந்து ஒருத்தன் தப்பு செஞ்சாலும் அதை கேட்காம திரும்ப அவங்க சொல்றதான் வேத வாக்குன்னு எடுத்துட்டு திரும்ப அப்படியே பண்ணிட்டு இருக்கிறவங்க பேர் தான் அடிமை. நீங்க வந்து பகுத்தறிவு இருக்கிற கட்சி, நீங்க இவ்வளவு வரலாறு தெரிஞ்சிருக்கிற பசங்க, அந்த கட்சியில் இருக்கிறவங்க முதல் கேட்க வேண்டியது கேள்வியே வந்து அவங்கள நோக்கிதான் கேட்டிருக்கணும். ஐயா நாங்க இத்தனை பேர் உண்மையா இருக்கோம்,
நீங்க என்னங்கய்யா வந்து இவங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க, இவங்களுக்கு இது பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தா அவங்க வந்து பகுத்தறிவுக்கான ஆளுங்க, பகுத்தறிவுக்கு அந்த கொள்கை உருவாங்கின ஆளுங்க எல்லாம் ரைட்டு. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இது ஏதாவது எதிர்த்து நோக்கி கேள்வி கேட்டாங்களா? நான் உண்மை சொல்ல போனா நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னது, ஸ்டாலின் தோத்ததுக்கு வெகு முக்கியமான காரணம் சேகர் பாபு. அவரை நோக்கி இங்க இருக்கிற தலைமுறையினர் இவங்க யாராவது ஏதாவது ஒரு கேள்வி நோக்கி எழுப்புனாங்களா? அவர் தோத்ததுக்கு எப்படி, அவர் தொகுதியில் மட்டும் அவர் ஜெயிச்சிட்டாரு, மிச்சம் 15 தொகுதியில தோத்துருக்கமே, அதுக்கு என்ன ஆய்வு நடத்தினாங்க? அவரை நோக்கி யாரு கேள்வி அனுப்புனாங்க? ஒரே ஒருத்தர் ட்வீட் போட்டாரு, பரந்தாமன்னு சொல்லிட்டு ஒரே ஒருத்தர் ட்வீட் போட்டாரு, அவரு எக்ஸ் எம்எல்ஏ, அவர் ட்வீட் போட்டாரு. அதுவும் இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியல. அவ்வளவுதான். அதை வந்து இந்த ஜென்சி இப்ப சொல்ற இந்த டிஎம்கே பசங்களாகட்டும் இவங்களாகட்டும் அதை அட்ரஸ் பண்ணி இந்த இதுதான் சிக்கலாச்சுன்னு யாராவது எடுத்து பேசுனாங்களா? கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நீங்க திரும்ப ரிப்ளிகா நீங்க ஃபார்ம் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் அடிமை தான், அதுக்கு பேர் கொத்தடிமைன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஒண்ணு இல்லை, இப்ப இருக்கிற நீங்க இந்த பசங்களுக்கு இப்போ விஜய் வந்து ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு ஜோசிகாரர் ஒருத்தர் வந்து அவரோட அரசு ஆட்சியாளரா இது பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுக்கு திமுக எத்தனை பேர் கேள்வி கேட்டாங்க. டிவிக்கில் இருக்கிற பசங்களே பாதி பேர் டிஃபெண்ட் பண்ணானுங்க, பாதி பேர் வந்து அப்போஸ் பண்ணானுங்க. எதிர்கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே கேள்வி கேட்டு அவ்வளவு தூரம் கேள்வி கேட்டோன்னே அவர் வந்து அந்த 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 கொஸ்டின் அந்த இதவே வந்து ரிவோக் பண்றாரு, அந்த இதவே வந்து சேஞ்ச் பண்றாரு. அவர் எடுத்த அதுவும் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அந்த இதை வந்து அவ்வளவு சீக்கிரத்தில் ரிவோக்கே பண்ண மாட்டாங்க. ஆனா அவர் ரிவோக் பண்ணிருக்காரு. அது காரணம் இங்க இருக்கிறவங்க, அதாவது கட்சி வாடுபாண்டுல எல்லாருமே நோக்கி ஓங்கி அடிச்சதுதான். என்னோட இது வந்து ஸ்டாலின் தோத்ததுக்கு வந்து மிக முக்கியமான காரணம். நான் திரும்ப இப்பவும் சொல்றேன், நீங்க வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற அன்னைக்கு நைட்டு படத்துக்கு போக சொல்லி சொன்னது யார்? இங்க இருக்க ஐயா யாரையா போக சொன்னா? இங்க கட்சியில் இருக்கிறவங்களே அடுத்த நாளே திருப்பி இந்த கேள்வி அவரை நோக்கி கேட்டிருந்தாங்கன்னா, சேகர் பாபு நோக்கி கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, இது பண்ணீங்க கட்சிக்காரங்க கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா இந்த திட்டத்தை இந்த தோல்வியை வந்து அவங்க தவிர்த்திருக்கலாம். அதாவது 2006 to 11 2021 to 26 கம்பேர் பண்ணும்போது திட்டங்களா திமுக அதிகமா செயல்படுத்தி இருக்குன்னு ஆமா செயல்படுத்தி இருக்கு. ஆனா இவங்க என்ன அளவுல கொண்டு போய் சேர்த்தாங்க? கட்சிக்காரங்க என்ன கொண்டு போய் செயல்படுத்தினாங்க? இங்க பேசுற ஆளுங்க செயல்படுற ஆன்லைன்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன கொண்டு போய் சேர்த்தீங்க? ஆப்போசிட் இருக்க விஜய் இருந்தவன தற்கொலைன்னு திட்டுனது, ட்ரோல் பண்ணினது, அபியூஸ் பண்ணினது, மேல இருக்கிறவங்க என்ன சொன்னாங்களோ அதையே திரும்ப இது பண்றது, இதுக்கு பேர் என்னது? இதுதான் நீங்க கத்துக்கிட்ட பகுத்தறிவு. அவங்க தான் ஆல்ரெடி இருக்கிறதா ஏஜ் ஓல்ட் ட்ரெடிஷனல் இருக்கவங்க வந்து அப்படியே வந்திருக்காங்க. நீங்க ஒரு யங் ஜென்சின்னு சொல்றீங்க, ஜென்சி டிஎம்கே கருத்தால் உள்வாங்கணும்னு சொல்றீங்க. நீங்க என்ன தலைமையை எதிர்த்து நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க? என்ன ட்வீட் போட்டிருக்கீங்க? அட்லீஸ்ட் ஒரு ட்வீட் போறதுனால உங்களுக்கு என்ன ஆயிர போகுது? தலைமை நோக்கி என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? சனாதன் ஒரு பையன் சூப்பரா பேசினான். அதாவது இந்த கொள்கைக்காக தான் நாம் வந்து நின்றுருக்கோம். ஒருத்தர் வந்து சட்டமன்றத்துல போய் நின்றுட்டு கண்ணாடியை போட்டுட்டு சாதியின் பெயரால பிரிவினை நடக்கிற சனாதனத்தை வந்து ஒழிப்போம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பேசினாரு. அவருக்காக தான் நினைக்கிறேன், அவர் தான் என்னோட தலைவன், உயிரும் மேல நேசிக்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் அண்ணன், அவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அந்த ஒரு பையன் சொன்னான். சனாதனத்தை பத்தி அவ்வளவு தூரத்துக்கு பேசியிருக்கான். ஆனா இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர், அவர் ஏஜ் ஓல்டு, என்ன சொல்றாங்க, அவர் தொகுதியில் அவர் தான் கிங்கு. அவர் என்னவா பதிவு போட்டிருக்காரு, என்ன அறிக்கை போட்டிருக்காரு, என்ன வார்த்தை பிரயோகப்படுத்தி இருக்காரு? சனாதனத்தை ஒழிக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த சனாதனத்தோட அப்படியே அந்த கொள்கையை பின்பற்றி இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அந்த அறிக்கையை எதிர்த்து உதயநிதி ஸ்டாலினோ இல்ல நீங்க பயன்படுத்திய வார்த்தைகள் தவறு, இந்த இதை நீங்க பயன்படுத்தி இருக்க கூடாதுன்னு ஏதாவது ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு அறிக்கை யாராவது விட்டாங்களா? இல்ல இங்க இருக்கிற ஆன்லைன்ல இருக்கிற உடன்பிறப்புகள் ஜென்சி கிட்ஸ் பயங்கரமா இருக்க சொல்லணும், நீங்க ஏதாவது எதிர்வினை ஆற்றி? அதாவது சாதிக்கு நான் அதனாலதான் ஒரு ட்வீட் போட்டேன், சாதி பேருக்கு பின்னாடி வந்து பேருக்கு பின்னாடி சாதி பேர் போடக்கூடாதுங்கிறதுக்கான இயக்கத்தில் பெரியாரோட திராவிட இயக்கத்திலிருந்து அதை அரசு நடைமுறைப்படுத்தினது வந்து இயக்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கத்திலிருந்து வந்த ஒரு அமைச்சர், அப்படிப்பட்ட இயக்கத்திலிருந்து வந்தவங்க இப்படியான ஒரு சொல்லாடல் இப்படியான ஒன்று பயன்படுத்தும் போது அதை ஏத்து யாரு கேள்வி கேட்கணும்? அப்ப கேள்வி கேட்கல, இது பண்ணலன்னா அப்புறம் உங்களை நோக்கி இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு வந்து நீங்க வரலாறு நீங்க படிச்சுட்டு வரீங்க, இன்னைக்கு இருக்கிறவனுக்கு வந்து அதை பத்தி அவனுக்கு எதுவுமே இல்லை, ஐடியாவும் இல்லை. அப்ப உங்களை நோக்கி இந்த கேள்வி தானே கேட்பான். நீங்க என்ன அறிக்கை விட்டுருக்கீங்க? சனாதனம்னா என்ன? பிறப்பின் அடிப்படையில நீ வந்து எந்த விதத்துல ஏற்றங்கள்னு சொல்லக்கூடாதுதான் சனாதனம்.
நீங்க இன்னைக்கு பரந்தாமன் வந்து ஒரு ஒன் டைம் எம்எல்ஏ, அவருக்கு அடுத்த தடவை சீட்டு கொடுக்கல. இப்ப அடுத்து தமிழன் பிரசன்னாக்கு இந்த ஒரு தடவை சீட்டு கொடுத்துருக்காங்க, திரும்ப அவருக்கு சீட்டு கொடுப்பாரான்னு தெரியாது. ஆனா டிஆர்பி ராஜாக்கும் அருண் நேருக்கும் அன்பில் மகேஷுக்கும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் திரும்ப திரும்ப எப்படி சீட்டு கொடுக்குறாங்க? அது என்ன என்ன இதுல வருது? ஆர் ஆசாவோட மகனும் இல்ல இவர் பரந்தாமனோட அவங்க கட்சி சார்ந்தவங்க, அவங்க உறுப்பினர் சார்ந்தவங்க வந்து ஏதாவது கட்சி பதவியில் இருக்காங்களா? இல்ல துரைமுருகன் ஆகட்டும், டிஆர்பி ராஜா ஆகட்டும், அருண் நேர் ஆகட்டும், இல்ல கே என் நேரு ஆகட்டும், இன்னும் லிஸ்ட் எடுத்துட்டே போகலாம். இவங்களோட அடுத்த தலைமுறையோட மகன், அடுத்த தலைமுறையோட சந்ததி எல்லாம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்காங்களே, இதுக்கு பேர் என்னது? இதை நோக்கி நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா? இதெல்லாம் தான் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் கேள்வி கேட்கறாங்க. நீங்க அதை காது கொடுத்து வாங்குங்க. ஜென்சி டிஎம்கே அவங்களுக்கு நான் கேட்கிறேன், அவங்க நீங்க நோக்கி கேள்வி வையுங்க. இன்னைக்கு இவங்களுக்கு வந்து சாத்தியப்படுது. டிவிகேக்கு வந்து இன்னைக்கு வந்து அந்த என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்கிறோமோ அது எல்லாத்தையுமே சாத்தியப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்காங்க. திமுகவும் சாத்தியப்படுத்தக்கூடிய இடத்துல தான் இருக்கு. இன்னைக்கு நினைச்சா அவங்க வந்து அவங்கனால திரும்ப எல்லாத்தையும் மாற்ற முடியும், அவங்களால திரும்ப ரிவாம் பண்ண முடியும். இன்னைக்கு இருக்கிற ஜென்சி இளைஞர்கள் அதை தான் எதிர்பார்க்கிறாரு. சொந்த ஒரு பிரகாஷ் ப்ரோ வந்து அவர் வந்து இதை தாண்டி அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஆனா அதை நீங்களே அறிய மறுக்க மாட்டேங்கிறீங்கன்னா சொந்த கட்சிக்காரோட ஒரு குமுறல். நீங்க அவர் குமுறி இருக்காரு, ஆனா அது வந்து திமுகவோட காதுக்கு எட்டவே எட்டாது. பிரகாஷ் ப்ரோ சொல்ற மாதிரிதான் அந்த பசங்களை வந்து உண்மையிலேயே உயிரை கொடுத்த கட்சி கொள்கைக்காக உயிரை கொடுக்கிற பசங்க. ஆனா அவனுக்கு வந்து கட்சிக்கு எந்த பெனிஃபிட் அடைய போறது கிடையாது, எந்த இதுவும் கிடைக்கும். அவனுக்கு கடைசி வரைக்கும் பேசிட்டே தான் இருக்கணும். மேல இருக்கவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுபடி இயங்கிட்டே தான் இருக்க போகுது இயக்கம். இதுக்குதான் சொல்றாங்க கொத்தடிமைன்னு, இதுக்குதான் சொல்றாங்க. சனாதனம்னு சொல்றோம், சனாதனத்தை எதிர்க்கிறோம்னு சொல்றோம். ஆனா அந்த சனாதனத்தை எதிர்க்கிறத கட்சியில செயல்படுத்தி இருக்காங்களா? நீங்க என்னைக்கு கேள்வி கேட்க போறீங்க? வரலாறு, திமுக வரலாறு. அப்புறம் இன்னொரு பொண்ணு சொன்னாங்க, அம்மா அப்பா வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, சளி பிடிச்சிட்டா வந்து எண்ணெயில நல்லா பொரிச்ச கிரேவி சில்லி சிக்கனும் ஃப்ரெஷ்ஷா கூலிங்கான கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்தா சரியா போயிடும்னு 10 ரீல்ஸ் பார்த்தாங்கன்னா அது உண்மையை நம்பி இது பண்ணிடுவாங்கன்னு. அதாவது அவங்க அம்மா அப்பாவுக்கு எல்லாம் வந்துட்டு பெருசா எந்த விதமான இதுவுமே இல்லை, எமோஷனலா வந்து அட்டாச் ஆயிடுவாங்க, இதுல எல்லாம் வந்து நம்பி ஏமாந்துருவாங்க. அவங்களுக்கு நம்ம தான் வந்து கைட் பண்ணணும். யாராவது பேசுறா நீங்க மட்டும் அரை மணி நேரமா நீங்க உரையாற்றுறீங்க, சொற்பொழிவாது ஒரு நிமிஷம் நீங்க பிரகாஷ் டிஸ்கஸ் பண்ண சொல்றீங்க, அவர் டிஸ்கஸும் பண்ணல, சொல்லிட்டு போயிட்டாரு. 10 நிமிஷமா பேசுறீங்க. உங்களோட கருத்தை இல்ல முனிஷ், டிஸ்கஸ் பண்ணல, நீங்க கருத்து பதிவு பண்ணுங்க முனிஷ். சரி, உங்க கருத்தை பதிவு சொல்லிட்டு முடிச்சு போயிடுங்க. அதுக்காக எவ்வளவு நேரம் பேசுவீங்க? உங்களுக்கு தனிப்பட்ட முறையில முடிச்சிட்டேன் முனிஷ், நீங்க பேசுங்க முனிஷ். நான் முடிச்சிட்டேன், நீங்க பேசுங்க. டிஃபெண்ட் பண்ண வரல, உங்களுக்கு ஒரு பெரிய நீங்க எதுவுமே பேசுங்க, மியூட்ல இருங்க முனிஷ். முனிஷ் போதும் பாலிடிக்ஸ் தாண்ட போதும். கிறிஸ்டோபர் ப்ரோ வந்திருக்காரு, சினிமா கொஞ்ச நேரம் பேசிட்டு ஜாலியா பண்ணா முடிக்கலாம். கிறிஸ்டோபர் ப்ரோ மேல வாங்க, ஸ்பீக்கருக்கு வாங்க. பாலிடிக்ஸ் போதும். பிளாஸ்ட் பார்த்து ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்து எக்ஸ்ட்ரா கிவ்அவே எல்லாம் கொடுத்துருக்கீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருச்சா? ஸ்பாயிலர் இல்லாம பேசுவோம். இன்வைட் பண்ணியிருக்கேன் அவருக்கு ஒருவர். ஆமா, நானும் பண்ணிருக்கேன், இன்வைட் பண்ணிருக்கேன், பேசுவோம். அவரு பிளாஸ்ட் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, குண்டெல்லாம் போடுறீங்க இந்த படத்துல, 400 படத்துல நம்ம ஸ்பேஸ் நல்லா ஜாலியா தானே இருக்கும், இது என்ன திடீர்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாரு நினைக்கிறேன். வேற ஏதாவது பஸ் மாறி ஏறிட்டோமா? சீரியஸா தான் நான் என்னடா இது, நான் நினைச்சது பிளாஸ்ட் பத்தி தான் பேசிட்டு இருப்பீங்கன்னு. நான் பொசுக்குன்னு பார்த்தா பாலிடிக்ஸ் தீம் அப்படி ஓடுது, டைம் பாஸ் போயிட்டோமோ நினைச்சேன். ஏன்னா அங்கதான் 10 மணி வரைக்கும் அப்படியே பேசுறேன், கடைசியா முடியாது கொஞ்ச நேரம் எப்பவுமே ஏதாவது கேள்வி கேட்டா மட்டும் போலான்னு பார்த்தா மதன் ஏதாவது கேட்டாரு, அவர் பேசணும், ஒரு 10 நிமிஷம் பேசணும். அதுக்கப்புறம் அது வாதமா மாற காட்டி டக்குன்னு நீங்க வந்தீங்களா, அப்படியே டாபிக் மாத்துவோம். அப்படியே டாபிக் மாத்தியாச்சு. லாஸ்ட் எப்படி இருந்தது? சூப்பர், நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாள் அப்புறம் நல்லா இருந்துச்சு அந்த படம். ஃபுல் அந்த ஆக்ஷனும் பிரீத்தி முகுந்தன் சூப்பர், அர்ஜுன் நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணேன் தியேட்டர்ல. ஜெனரல் எப்படி இருக்கு? எல்லாரும் பிடிச்சிருந்துச்சா? இல்ல பிரீத்தி முகுந்தனை பிடிக்கலையா? பிரீத்தி முகுந்தனை பிடிக்கல, அபிராமியை தான் பிடிச்சிருக்கு. யாருப்பா அது? யாரு உங்க பக்கத்துல இருக்காருல்ல, கோவஸ்ட்ல இருக்காருல்ல, பிரீத்தி முகுந்தன் நல்லா பண்ணிருக்காருன்னு சொன்னேன்ல. ஏன் பிரகாஷ் பரணி இருங்க பரணி, பரணி என்ன பரணி நீங்க வேற ஏங்க கிறிஸ்டோபர் ப்ரோ ரிலீஸ்க்கு முன்னாடி சும்மா இல்ல அவர் ஊசி போட்டா ரொம்ப பிடிக்குமா?
ஐயோ! அதுதான் பார்த்தீங்கன்னா, முன்னாடியாச்சும் பரவாயில்ல நல்லா இருப்பாங்க. இப்போ இந்த இது என்ன குச்சி மாதிரி ஒரு மாதிரியா இருக்கு பார்க்கவே. எதுக்கு இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. பட் ஓகே. ஓகே இஷ்டம். ஆனா பிரீத்தி முகுந்தன் தான் சூப்பர்ப்பா. எனக்கு முன்னாடியே பிடிக்கும். பட் இதுல இன்னும் நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்ல படம். ரொம்ப நாளா அதனால ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு டிராகன் டைம்ல தான் படம் முடிச்சுக்கிட்டு ஓகேப்பா சூப்பர் அப்படின்னு வந்தது. டிராகன் அளவுக்கு இல்லைனாலும் நல்லா இருந்துச்சு. கரெக்டா தேவையில்லாத ஒரு லவ் ட்ராக்கு, தேவையில்லாத சாங்ஸு இந்த மாதிரி தேவையில்லாம எதுவும் வைக்காம அப்படியே ஆக்ஷன் ஓரியன்டா ஃபுல்லா எடுத்துருக்காங்க. எகைன் இந்த என்ன அட்வான்டேஜ்னா ஒரு எமோஷன்ஸ் கரெக்டா கிளிக் ஆயிடுச்சு. ஸோ அதனால எமோஷனலி கனெக்டட் ஃபைட்ஸ் வந்தாலும் நம்ம என்ஜாய் பண்ணோம். ஓகே நீ அவன் அடி நமக்கு தோணும். அட்ரா அவனு. நெக்ஸ்ட் ஃபைட் எப்போ வரும்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா ரெகுலரா படம்னா வச்சுக்கோங்களேன், ஃபைட்டுனாலே எனக்கெல்லாம் கடுப்பா இருக்கும். ஐயோ! அத முடிச்சு தள்ளுங்கப்பா. சும்மா ஒரே மாரி குத்திடுறீங்களே போட்டுருந்து. இந்த படத்துல அந்த மாரி இல்ல. அது நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு தான் நான் இத யோசிச்சுட்டு இருந்தேனே, இந்த ஃபர்ஸ்ட்லயே சொல்லிருவாங்க கரெக்ட் தானே? 34 பேர்கிட்ட இல்ல இல்ல ஃபைட் இல்ல இல்ல போட்டு இல்ல 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 இருங்க. அது ஸ்பாயிலர். நான் கிறிஸ்டோபர் மட்டும் ப்ரோ இன்னும் அவர் படம் படம் பார்க்கல. எனக்கு 2 பார்க்கல. நாளா அதனால ரொம்ப வேண்டாமா? நாளைக்கு தான் போறாரு நெருக்கடி. அவரு. அதனால நாளைக்கு தான் போறேன். அதுதான் நான் ஓகே, முன்னாடி ஓகே. இவங்க படத்த பத்தி பேசிருக்கோமே கொஞ்சம் ஹெட்செட் கழட்டி வச்சுட்டேன். இல்ல, மாவீரன் இல்ல. ஓகே அஜித் எனக்கு சொல்லிட்டாங்க சொல்லிட்டு புரியுது, இருந்தாங்க புரியுது. பெருசா. இல்ல, இல்ல. அந்த ஒரு நாள் ஓட்டிருவோம் அப்படின்னு. டன். இல்ல, பெருசா ஒண்ணும் இல்ல. பட் நான் அது சொல்லல. என்றாலும் நம்ம ட்ரெய்லர்லயே காட்டும்போது எல்லாருமே ஃபைட் பண்றாங்க. கரெக்ட் தானே? ஃபேமிலி எல்லாருமே ஃபைட் தானே ட்ரெய்லர்ல காமிச்சாங்க. அதான் ப்ரோ ட்ரைலர்லயே காமிச்சிருவாங்க. நீங்க சொல்றது ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. அதனால தான். அத ஏன் ஃபர்ஸ்ட்லயே ரிவீல் பண்ணாங்க? இல்ல தேவையில்லைங்கிற அந்த இது. கிறிஸ்டோபர் ப்ரோ ஃபர்ஸ்ட் இல்ல சீன்லயே ரிவீல் அது பண்றாங்க. ரிவீல் பண்ணாம விட்டு அது வச்சிருந்தா அது அப்படியே விக்ரம் மாதிரி ஆயிருக்கும் ப்ரோ. அந்த ஏஜென்ட் டீனாவோட கேரக்டர் மாதிரி ஆயிருக்கும். ஓ இல்ல பரவாயில்லன்றேன். நான் என்ன இல்ல பரவாயில்ல நல்லா தான் அதுக்காண்டி தான் அதுக்கு வந்து இருக்குன்றேன். இன்னொரு கேரக்டர் வச்சிருந்தாங்க செகண்ட் ஹாஃப்ல. நினைச்சேன். அதுதான் அது அதனாலதான் கரெக்ட். அந்த கேரக்டருக்கு வச்சிருந்தாங்க. நான் நினைச்சேன். பட் இது நல்லா இருந்திருக்கும் நான் நினைச்சேன். பர்சனலாவே அந்த நமக்கு தெரியும் ட்ரெய்லர்ல காமிச்சாச்சு. அது மேலங்க ஒண்ணும் இல்ல. இருந்தாலுமே அந்த அந்த சீன் வரும்போது ஒரு பாஸ் விட்டு அர்ஜுன் வந்து சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் ஓகே மேபி அது ஓகே தான். பட் நல்லா எனக்கு இருக்கு. அந்த பட் சீனே எடுத்துட்டு நல்லா பயங்கரமா இருக்கு. இருந்துச்சு கிறிஸ்டோபர் ப்ரோ. எனக்கு அந்த சீனே அவங்க சொல்லும் போது அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபி அந்த ஒரு செகண்ட் ஆமா பாஸ் ஆமா பண்றது ஆமா நல்லா அந்த இருந்துச்சு. சீன் பயங்கரமா கரெக்ட். இல்ல இருந்துச்சு. அந்த இன்டர்வல் பிளாக் நல்ல ஸ்டேஜிங் அந்த ஃபைட் அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் இல்ல நல்லா கிறிஸ்டோபர் இருந்துச்சு. ப்ரோ. படம் ஸ்டார்டிங்ல சொல்லுவாங்கல்ல. ஓ அப்ப நீங்க வந்து ஸ்டார்டிங்லயா? எனக்கு அது என்னமோ எனக்கு அது எனக்கு அது செட் ஆகல ஆக்சுவலா. சொல்லு. ஓகே ஓகே. பட் எனக்கு தேட்டர்ல அது புரியுது. எல்லாருமே எனக்கு கத்துனாங்க. எனக்கு இங்க பார்த்து இருக்கும்போது செம்ம என்ஜாய் பண்ணாங்க ஓகே. அந்த சீனுக்கு. நான் மேபி அவங்க கரெக்டா அத காமிச்சோன்னா நான் இதுதான் யோசிச்சிருப்பேன். அட இத நீங்க அப்போ வச்சிருக்க வேண்டியதுதானே. இப்போ ஏன்டா வச்சீங்கன்னா என் மைண்ட்ல அதான் ஓடிட்டு இருந்துச்சு. இல்ல என் லேட்டா மைண்ட்லயும் வைக்காம ஓடிச்சு. ஏன்டா இப்போ வச்சீங்க? ஏன்னா அது ஏன்னா நமக்கு தெரியும்ல இந்த சீன் வரப்போது இன்டர்வல் பிளாக் ஆப்வியஸ்லி எக்ஸ்பெக்ட் பண்ணது எல்லாருமே கண்டிப்பா தெரியும். ஏன்னா படத்துல வந்து ட்விஸ்ட் சர்ப்ரைஸ் எதுவும் இல்லல்ல. அந்த ஃப்ளோ அது வர்றதுதான். பட் என்ன அகைன் ப்ரெடிக்டபிளா தான் இருக்கும் படமுமே. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீன் வரும்போது நமக்கு தெரியும். ஓகே இது பண்றது ஃபியூச்சர் லைக் இந்த செகண்ட் ஹாஃப்ல இது பண்றதுக்காக அது பண்றாங்க அந்த மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ஓகே நிறைய லாஜிக் ஃபிளாஸ் எல்லாம் இருக்கு ஃபுல்லாவே. பட் பட் என்ஜாயபிளா தான் இருந்துச்சு படம் ஃபுல்லாவே. யாரா பிடிக்காம இருந்துச்சா என்ன? இல்ல எல்லாருமே பிடிச்சிருந்துச்சா? எப்படி இருக்கு ஜென்ரலா? இல்ல யாரு படம் பார்த்த யாருமே இந்த படம் நல்லா இல்ல நான் அப்படின்னு நான் யாருமே படம் சொல்லல. பார்த்தேன் நான் ஆ, பார்த்தேன். ப்ரோ. எனக்கு பயங்கரமா ஒர்க் ஆச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அதுதான் ஆக்ஷன் வந்து எனக்கு கன்வின்சிங்கா இருந்தது இதுல தான். ஏன்னா எனக்குமே ஆக்ஷன்லாம் கரெக்ட். வந்தா டக்குன்னு முடிச்சிட்டு சீனுக்கு போங்கடான்னு தான் இருக்கும். இதுல எனக்கு ஆக்ஷன் எப்போ ஓகே. மறுபடியும் எப்போ வருங்கிற மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப். எக்ஸாக்ட்லி. அதான். இல்ல எனக்கு பிடிக்கவே செய்யாது. புரியுது ஆக்ஷன் சும்மா இந்த மாதிரி கேஜிஎஃப் மாதிரி படம் தான். இல்ல அந்த மாதிரி ஆக்ஷன்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. இதுல எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது ஒண்ணு. பிரகாஷ் ஏன் பார்க்கல நீங்க இன்னைக்கு? யூசுவலா பார்ப்பீங்கல்ல? லேட் இல்ல ஆயிடுச்சா நான் என்ன? இன்னைக்கு டைம் ரிலீஸ் அன்னைக்கு ஒரு கிடைக்கல. கல்யாணம் அதனால ஓகே, போனேன். ஓகே, ஓகே. நேத்து டன். ஓகே. பர்சனல் ஒர்க்கு அதனால போல. சரி. இன்னைக்கு வந்து ஒரு பர்சனல் ஒர்க்கு பிளஸ் ப்ரொஃபஷனலா ஒர்க்கு பயங்கர நெருக்கடி. அது இல்லாம ஒரு வேற ஒரு டீம்ல இருந்து ஒரு சினிமா சம்பந்தமா ஒரு ஒர்க் கொடுத்துருந்தாங்க. அந்த ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருந்தேன். நாளைக்கு காலைல ஒரு சரி. ஃபங்க்ஷன் போயிட்டு அப்படியே படத்துக்கு ஓடிடுவேன். ஓ 3 ஆமால்ல. ஒரு ரிலீஸ் ஆகி 3 நாள் ஆயிடுச்சுல ஊர்ல. இங்க இப்ப ஃப்ரைடே தான் ஆமா. இப்ப ஷோ போட்டுருக்காங்க. இங்க வியாழக்கிழமை வந்து ரிலீஸ் ஆச்சு. வியாழக்கிழமை ரிலீஸ் அன்னைக்கு தான் கரெக்டா கரெக்ட். நம்ம ட்விட்டர்ல ஒரு நண்பர் இருந்தாரு. அவர் வந்து கல்யாணத்துக்காக கூப்பிட்டுருந்தாரு. அதான் திருநெல்வேலி போயிட்டேன். ஓகே. இல்ல அப்படியே கரெக்ட். இங்க நடந்துச்சு. யூஎஸ்ல வந்து எனக்கு ஷோஸே ஃப்ரைடே தான் போட்டுருக்காங்க. அப்படின்னா ஊர்ல சாட்டர்டே மார்னிங்கா? இவ்வளோ லேட்டா? அங்க ஓகே. படம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது கிறிஸ்டோபர் ப்ரோ? இங்க பெருசா இன்னும் பிக்கப் ஆகல. ஏன்னா வீக்கெண்ட் இன்னைக்கும் நாளைக்கும் ஆக்சுவலா ஆயிரும். பட் பெருசா போகாதுன்னு நினைக்கிறேன். கருப்பு பயங்கரமா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யூத்தும் நல்லா போச்சு. பட் ப்ராஃபிட்டபிளா இருக்கும் என் கெஸ் படி. எவ்வளோ வாங்குனாங்கன்னு தெரியல. 25Kன்னு இப்பதான் பார்த்தேன் கலெக்ஷன். நாளைக்கும் ஓடும்.
மண்டே டவுட்டு, டியூஸ்டே டவுட்டு தான். ஷோ டைமிங்கும் கரெக்ட்டா குடுக்க மாட்டேங்கிறாங்க. என் ஏரியாலயே இல்ல நைட்டு 9:30, 10 அப்படிதான் போட்டுருக்காங்க. நானே நெறைய பேர்ட்ட சொன்னேன், "எப்பா நல்லா இருக்குன்னு 2, 3 குரூப்ல போட்டுட்டேன். போய் பாருங்கன்னு." பட் ஷோ டைம் பார்த்தா எல்லாம் எப்பா 10:30 இருக்கு, 9:30 இருக்கு. முன்னாடி ஒரு ஷோ போடலாமேன்ற. அந்த ஷோ ஃபுல்லா ஆகுது ஆக்சுவலா. சாட்டர்டேலாம் ஃபுல்லா ஆகுது. பட் பெருசா ஒரு ரெவல்யூஷன் பண்ற மாரி தெர்ல இங்க. ஒரு ஒரு பிரேக் ஈவன் தான் நான் நெனைக்கிறேன். ஆகும்னு நெனைக்கிறேன். பட் நான் அப்டேட் பண்றேன் 2 டேஸ்ல தெரியும். 3 நாள். இங்க கலெக்ஷன் இந்த ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் வர கலெக்ஷன் தான் மேஜர் கலெக்ஷனா இருக்கும். இப்போ கருப்பு எடுத்துட்டீங்கனாலே, ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள்லயே ஒரு 800K கிட்ட பண்ணிச்சு. அடுத்த ஒரு 200K பண்றதுக்கே அதுக்கு ஒரு 6 நாள் திரும்ப எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அவ்வளோதான், அதுக்கு மேல பண்ணாது. இங்க தான் முக்கியம். பிரீமியர் ஷோங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப கலெக்ஷன் வரும். இப்ப அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க நெறைய பேரு. ஓகே. அடுத்த படத்துக்கு போட்டுருவாங்க விஸ்வநாதன் சன்ஸ் பிரீமியர். அது தெலுங்கு அது 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 போட்டுருவாங்க. தெலுங்குலாம் வருதுல்ல, அதுக்கு ஷூரா பண்ணிருவாங்க. அந்த படம்லாம் போட்டுருவாங்க. ஏன்னா பிரீமியர்னா இங்க என்ன பிரச்சனைனா டைமிங் தானே. இப்போ அதான் ஊர்ல 9 AM இங்க வந்து 11:30 PM. நைட் 11:30. என்ன பிரச்சனைனா தியேட்டரே ஓப்பனா இருக்காது. பாதி தியேட்டரே க்ளோஸ் பண்ணிருவாங்க. மேக்ஸிமம் 10:30 தான் லாஸ்ட் ஷோ வீக் டேல. அதுக்கு மேலாம் போட மாட்டாங்க. அதனால ஷோஸ் கிடைக்கவே செய்யாது. அடுத்து நெக்ஸ்ட் டேன்றப்போ காலையில தான் போடுவாங்க. அதுனா ஆஃபீஸ் டைம். யாரும் போமாட்டாங்க. என்ன மாரி சில பேர் தான் லீவ் போட்டு போற ஆள் இருப்பாங்க. வேற யாருமே போமாட்டாங்க. காலியா தான் இருக்கும். அந்த கலெக்ஷனே ஃபுல்லா அடி வாங்கிரும். இல்ல ஒரு 7:30 மணி நம்ம டைம் போட்டாங்கன்னாலே நல்ல கலெக்ஷன் வரும். பெரிய படத்துக்குலாம். பட் மோஸ்ட்ல போட்டுருவாங்க. சிலர் மட்டும் சன் பிக்சர்ஸ் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் டைரக்ட்டா. இப்ப கருப்புக்கு தான் போடல. பட் அகைன் ஃபினான்ஷியல் இஷ்யூ இருந்துச்சு. அதனால அது சேஞ்ச் ஆச்சு. பட் ஸ்டில் அந்த படம் பிக்கப் ஆகி நல்லா தான் போச்சு. ரொம்ப நல்லா போச்சு கருப்பு. இல்ல ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் தாண்டி அவங்க பிளான் பண்ணதே ஃபர்ஸ்ட் 9 மணி ஷோ தான் பிளான் பண்ணாங்க வேர்ல்டு வைட். கரெக்ட். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். இங்க ஒரு நாள் டிலே தான் ஆச்சு. திரும்ப இங்க ரொம்ப என்ன பிரச்சனை, நீங்க ஷெட்யூல் பண்ணிட்டாங்க. ஃபினான்ஷியல் அந்த இஷ்யூ ஸ்டக் ஆனனால கேன்சல் ஆயிடுச்சுல்ல. ஸோ ஷெட்யூல் பண்ண ஷோ எல்லாமே தூக்கிட்டாங்க. அடுத்து திரும்ப ரிக்வெஸ்ட் பண்ணி திரும்ப போடும்போது டோட்டலா டைம் மாறி அப்படி இப்படி ஏதோ ஓடிச்சு. ஃபர்ஸ்ட் நாள் கலெக்ஷன் அதனால இருந்துக்காதீங்க. வீக்கெண்ட்லேருந்து நல்ல பிக்கப் ஆயிடுச்சு. நல்ல கலெக்ஷன். அதானே சிம்பிளாவே ஊர்லயே ஒரு மாதிரி ஆஹா ஓஹோன்னு ப்ரொமோஷன் அங்க ஊர்ல அந்த மாதிரி ஒரு ஹைப் இருந்துச்சுனாலே அந்த படம் இங்க வந்து ஓடிடும். அது பெரிய ஹீரோ படம்னா கண்டிப்பா நான் படம் பார்த்தவங்க ரிவ்யூ எல்லாம் அப்படி இப்படிதான் இருக்கு. பட் பட் ஓகே, பாக்குற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து கேட்டாங்கன்னா படம் சுமாரா தான் இருக்குன்றான்னு சொன்னாங்க நிறைய பேர். பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது கரெக்டாக பிக்கப் ஆயிடுச்சு. ஒரு மேஜிக் ஒர்க் ஆயிடுச்சு. சினிமானால மேஜிக் தானே. கரெக்டாக அந்த மேஜிக் அந்த படத்தை கிளிக் ஆயிடுச்சு ரீசெண்டாக கேட்டிங்கன்னா. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்குமே இப்போ சிஎம் விஜய் வந்துட்டாரு. ஸோ இனிமேல் வர படங்கள் எல்லாமே ஓடுற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். போன வாரம் கருப்பு, இந்த வாரம் பீஸ்ட், அடுத்த வாரம் அது நான் படுத்து பண்றேன். அதெல்லாம் அப்படிதான். நாங்க எழுதுவோம், நாங்க சொல்லுவோம். அடுத்த வாரம் பாருங்களேன் அந்த பரிமள ஆன்கோ அதுவும் ஓட போகுது. ஸோ பேக் டு பேக் ஹிட்டு தான். இப்போ கடந்த 6 மாசம் எடுத்தீங்கனாலே ஒரு 4-5 படம் தான் ஓடி இருக்கும். இப்போ வந்து 3 வாரத்துல 3 படம். கிறிஸ்டோபர் ப்ரோ இருந்தாலும் அநியாயம் நீங்க பண்றது நீங்க சொல்லணும். என்ன அநியாயம் கோபால் ப்ரோ? ஹியரிங் குட். கலெக்ஷனுக்கு இது அந்த இன்சைட் சோர்ஸ் தான். மட்டும் போடக்கூடாது முடிவு பண்ணிருக்கீங்க. ஏன் போன படத்துக்கு முடிவு பண்ண வேண்டியது? வந்துட்டாருப்பா. யாரு என்கிட்ட கேக்குறீங்களா? என்கிட்ட ஓகே, பரணி போட்டடிங்க, பரவாயில்ல போட்டடிங்க. எனக்கு புரியலையே. என்னங்க ஐயோ, என்ன லிஸ்ட்ல நீங்களும் ஆட் ஆயிட்டீங்க. என்ன நீங்க சொல்றீங்க, இதெல்லாம் நாங்க சொல்றோம் டைலாக் ஆச்சே. நமக்கு அப்படி இல்ல பரணி நமக்கு பரணி இல்ல பரணி நமக்கு பிடிச்சவங்கள தான் நம்ம திட்டுவோம். கரெக்டா? நேர்ல நம்ம அந்த மாதிரி தான். மத்தவங்க திட்டுறது என்ஜாய் பண்றீங்க பாத்தீங்களா? அது என்ன அது ஜாலியா தானே. நான் இருக்கேன் இப்ப திட்டுங்க, நீங்க நான் பாத்துக்கலாம். ஆனா பாருங்க கிறிஸ்டோபர் ப்ரோட தடுக்க வருவாரு பார்த்தா பரணியா அடிங்க சேர்த்து அடிங்கிறாரு. எல்லாரும் அவ்வளவு குசி. அவரு ட்விட்டர்ல இருக்காருல்ல, நீங்க போற ட்வீட் எல்லாம் அவர் பாப்பாருல்ல. இல்ல அந்த ட்வீட் பாத்தீங்கன்னா நான் பரணி சப்போர்ட் தான். ரிவ்யூ எல்லாத்துலயுமே கரெக்டா பரணி தான் கரெக்டா இருக்கு. நானே அவர் ரிவ்யூ தான் பார்ப்பேன். ஆக்சுவலா நான் படம் பார்க்கலன்னா பரணி ரிவ்யூ தான் நான் பார்ப்பேன். நான் ஏன்னா அவர்கிட்ட கேட்பேன் எப்படி இருக்கு. கிறிஸ்டோபர் ப்ரோ ஐபிஎல் பெஸ்டா இல்ல ரெட்ரோ இது நல்லா இருக்குங்களா? எது புரியல. ஐபிஎல் இந்தியன் பெனால்லான்னு சொல்லுங்க ப்ரோ. ஐபிஎல்னா இந்த ரேசிங் ஸ்டார் நடிச்சார்ல. ஆமா, ஒரு படம் வந்துச்சு தெரியும் எனக்கு. அந்த பையன் பேர் என்ன? ஆமா, பரணி கூட ரெட்ரோவோட படம் பேர் தெரியலையேங்க. அது ஐபிஎல் இந்தியன் பீனல் கோடு கிஷோர் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. படம் பார்த்தனே. சரி, அது எங்க வருது? இல்ல ரெட்ரோ பெட்டரா? இல்ல அது பெட்டரா ரெட்ரோ பெட்டரா? சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு கேக்குறாரு அந்த படம் பெட்டரா இந்த படம் பெட்டரான்னு கேக்குறாரு. ரெட்ரோக்கு 2.5, ஐபிஎல்க்கு 2.75. அப்படி அது அவருக்கு பிடிச்சிருக்கு.
அது பிடிக்கல ப்ரோ. இது இல்ல அது பிடிக்காத பிடிக்குது ஆளோட பிடிக்கல. படமா இது இருக்கலாம் பிடிக்கல. அது. இல்ல பிடிக்காத ஆளோட படம் ஒரே நீங்க டைம்ல ரிலீஸ் ஏதாவது சொல்லி ஆகலாம். குழப்பிட்டு ஏதோ இருக்கு. போயிடாதீங்க. இல்ல இல்ல கிறிஸ்டோபர் bro வேணாம். அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன் ப்ரோ. கனிமா வந்து யூடியூப்ல அப்லோட் ஆகி 1 நிமிஷம் கூட ஆகல. அதோட ஆ, டியூரேஷன் 4 நிமிஷம். தலைவர் 52 செகண்ட்ல ஆள விடுற நல்லா மாதிரி இல்லைன்னு இருக்குன்னு போட்டாரா? ரிவ்யூ போட்டிருக்காரு. ஆமா சரி, ப்ரோ. அவரு இதுதான் சாமின்னு போட்டாரு. ஒரு இன்ஃபுளுசர்னா அவருக்கு அதுக்கு முன்னாடி கூட அந்த பாட்டை கேட்டிருக்க சான்ஸ் இருக்குல்ல, கரெக்டா? சூர்யாவே அதுக்கு முன்னாடி கேட்டிருக்க மாட்டாருங்க. இவரு ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காரு. சரி, நம்ம பரணி தானே. சரி, பரணி அந்த அப்சஷன் பாக்கலையா? பரணி அப்சஷன் பாக்கலையான்னு கேக்குதா? சாரி கிறிஸ்டோபர் ப்ரோ, இங்க ம். ஒரே ஒரு ஷோ கொடுத்துருக்காங்க, நைட் ஷோ 10:45 சம்திங் கொடுத்துருக்காங்க. நான் இங்க இருந்து டிராவல் பண்ணி போறதே 1.25 மணி நேரம் போறதுக்கு ஓகே ஓகே மட்டும். ஓகே, அது அதனால ஓடிடிலே வந்துடுது. ஓகே தான். இல்ல ஜூன் 2ன்னு அந்த சொல்லி எங்கேயுமே வந்து இது பண்ணல கிறிஸ்டோபர் ப்ரோ. இல்லையே, அபிஷியலா போட்டாங்களே, ஆப்பிள் டிவி ஃபேண்டாங்கோல எல்லாம் போட்டாங்களே. நான் பார்த்தேனே, நான் போஸ்ட் போட ஆப்பிள் முன்னாடி டிவில போட்டாங்களா? பாக்குறாரு. ஆனா ஆமா, கிறிஸ்டோபர் ஆப்பிள் ப்ரோ ஒவ்வொரு டிவியும் படம் ரிலீஸ் ஆகும் ஃபேண்டாங்கோல நான் வரும்னாங்க. உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுவேன். கோபாலகிருஷ்ணன் ப்ரோ கேட்கல யாரு என்னாச்சு? இது? இல்ல நான் தான் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுவீங்களா? ஒவ்வொரு சூர்யா படம் ரிலீஸ் ஆகும்போதுல உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவேன். அப்படியான சூர்யா ஃபேனா நீங்க? ஆமா கருப்பு ஹாப்பி தானே. எனக்கு பெருசா படம் பிடிக்கல, பட் நல்லா ரொம்ப போகுது, happy ஹாப்பி, அவ்வளவுதான். இப்போ போயிட்டு சூப்பர். இருக்குல்ல யூஎஸ்ல நல்லா. யூஎஸ்ல இப்போ இனிமே டவுன் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். பட் நல்லா லைக் 1.1 மில்லியன் நல்லா கிறிஸ்டோபர் ப்ரோ, போச்சு. கிறிஸ்டோபர் ப்ரோ, சொல்லுங்க. ஓவர்சீஸ் வெர்ஷன்ல கருப்பு கிளைமேக்ஸ் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஒன்று ஆட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அப்படியாண்ணே, புதுசாவா? அது என்ன ப்ரோ? இது எக்ஸ்டெண்டட் உங்களுக்கு நான் பார்த்த வெர்ஷன்ல வந்து கிளைமேக்ஸ் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அதை பார்த்துட்டு சொல்லுங்க. எங்க ப்ரோ அந்த ஒரு எங்க இது ப்ரோ? ஏஐ வீடியோ வந்துச்சு அதுவா? ஓ அதுவா? அதை ஏன் பாரு நீ சொல்றீங்க? நான் சூப்பரா இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். நீங்க போய் ஏன்னு போட்டு உடச்சுட்டீங்க. அவரு இதுக்குதான் பரணியை போட்டு அடிங்கிறது. அதுதான் இல்ல இல்ல அடிக்கிறதே பார்த்து இல்ல பார்த்தாலே தெரியுது இல்ல, இந்த ஒரு ஃபைட் தான் ஓடுது. அது ஏன்னு தெரியுது பார்த்தாலே. ஆனா நல்லா இருக்கா இல்லையான்னு கேக்குறேன், அதுக்கு ஒரு ரிவ்யூ கேக்குறேன். இல்ல இல்ல ஓ அப்படி வரீங்களா? நல்லா இருக்கு நிஜமாவே இது. ஆனா காமெடியா இருக்கு, நல்லங்கிறது இதெல்லாம் இங்க சும்மா பார்க்க நல்லா இருக்கு. கொம்பு வருது. அடா அடா அடா, இது என்னது சூப்பர். அவ்வளவு ரியலிஸ்டிக்கா பண்ணியிருந்தாங்க. ஒரு இதுவும் கஷ்டப்பட்டு ப்ராம்ப்ட் போட்டு ஜெனரேட் பண்ணி அவ்வளவு தூரம் பண்றதெல்லாம் ரொம்ப புரியுது. எஃபோர்ட் வைஸ் ஓகே, மத்தபடி எனக்கு இது பிடிக்கலப்பா. அதுல எனக்கு இந்த அந்த கிளைமேக்ஸ்ல நான் கார்த்தி தான் நினைச்சு பாத்துட்டு இருக்கேன். நான் யோசிச்சுட்டு எப்படி சம்பந்தமே, எப்படி கார்த்தி வரணும், ஏன் நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்? இல்ல அதுல நீங்க 2 பேரும் ஒண்ணுதான். அதுல நீங்க 2 பேருக்கும் ஒண்ணுதான். பரணி அதான் பரணி வந்து. ஆனா அந்த சாமியார் அப்படி இல்லைன்னா அவர் யாருன்னா அப்படின்னு கேட்டா அப்படி பரணி. நீங்க நம்ம குரூப்ல கரெக்டா அதே நேரத்துல கேட்டீங்க. 2 பேரும் ஒரே இடத்துல கேட்டீங்க. அது எனக்கு அதுதான் இது. பட் அப்படியே அகைன் அப்படி இருக்கலாமா இருக்கும் பாக்குது. நான் நினைச்சேன் ஓ இவர் காசு கொடுக்காம அவரை வச்சு எடுத்தாங்களோ அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஹைட்டும் இது எல்லாமே என்ன எப்படி இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நிறைய பேர் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். பட் மெஜாரிட்டி சூர்யானாங்க, ஒரு சிலர் கார்த்தினாங்க. பட் ஓகே சூர்யா தான். இல்ல சூர்யா தான் இருக்கணும். அந்த சிங்கம் சீனும் அதுவுமே ஏஐ பண்ண மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி பாடி பேக் எல்லாம் டிஃபரெண்டா இருந்துச்சு. அதுவும் தெரியல. பட் ஓகே, பேசி பிரயோஜனம் இல்லை. அதுக்கு ஸ்டில்ஸ் விட்டுருந்தாங்க ஆக்சுவலா. பட் பார்த்தேன் அப்புறம். ஆமா ப்ரோ, கிறிஸ்டோபர் ப்ரோ, அது ஸ்டில்ஸ் எல்லாம் விட்டுருந்தாங்க. பட் அது கொஞ்சம் அப்படிதான் ஃபீல் ஆச்சு. இன்னொன்னு, சிங்கம் படத்துல அவர் எப்பவுமே எந்த ஃபைட்லயுமே சிரிச்சிட்டு இருக்க மாட்டாரு. பட் இதுல ஃபுல்லா சிரிச்சிட்டு இருக்கிறதே நம்மளுக்கு கொஞ்சம் ஆடா தெரிஞ்சங்காட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேக் சைட் போஸ்ட் காட்டும்போது பாடியே டிஃப்ரெண்டா இருந்துச்சு, வேற மாதிரி இருந்துச்சு. அது அடுத்து ஃபேஸ் காட்டும்போது இப்படிதான் இருந்துச்சு. ஓகே. கிறிஸ்டோபர் சேவ் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பாத்தீங்களா? எந்த இது? சேவ் இது ஏங்க ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்குமே ஏஐ போஸ்டர் தாங்க, விடுங்க. சேவ்டுன்னா புரியல. சேயோன். ஓ சேவனா? இன்னைக்கு வந்துச்சா? இல்ல முன்னாடி வந்தது தானே, பழைய போஸ்ட் தானே கேக்குறீங்க? ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் சத்தியமா ஞாபகம் இல்லை. முன்னாடி வந்தது தானே. அதெல்லாம் ஓகே தாங்க, பெருசா எல்லாம் கண்டு கிடையாது. அது போட்டு அந்த படம் ஓடிரும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த கருப்பு பிளேவர்லயே படம் வருது இல்ல, கரெக்டா இருக்கும். அந்த படம் அப்படியே பிக்கப் ஆயிரும்னு நினைக்கிறேன். சாமி பிளேவர் இதுல வந்துட்டு இல்ல சாமி பிளேவர் தான். பட் ஆனா இதுல சாமி ஆடுறவர் மட்டும்தான் அவரு.
ஓகே. பரணி இல்ல ஏதோ பரணி ஒண்ணு ப்ரோ நான் என்ன எனக்கு சொல்றேன்னா, இல்ல அந்த இல்ல இல்ல இருங்க இருங்க இதைதான் நான் கேட்கணும். பரணி ப்ரோ அப்ப காந்தாராவும் பேய் சாமி படம் இல்லையா பரணி ப்ரோ? காந்தார சாமி படம் தான், யார் இல்லைன்னா? ஏன் அதுலயும் இப்ப சாமி ஆடுறவர் தாங்க அவரு. ஏங்க அதுக்குன்னு இந்த அளவுக்கு ஆடுவாரான்லாம் தெரியலங்க எனக்கு. எனக்கு புரியலையே. உங்களுக்கு ஒரு நியாயம், காந்தாருக்கு ஒரு நியாயமா? ஐயோப்பா அத விட்டுருங்க போட்டு என்ன அதெல்லாம். ஆடிட்டு போட்டும். ஆனா அந்த கருப்பசாமின்னு தானே ஃபுல்லா வந்துகிட்டு இருக்குதுல. அந்த மாதிரி அதுல ஏதாவது முருகன் வச்சு இன்னொரு வரும்னு சேவன் முருகன். இல்ல முருகன் நல்லதுன்றா. versus நம்ம இந்த மாதிரி படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் இங்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. மக்களும் கரெக்டா அது நல்லா தான் இருக்கும். நல்ல விஷயம் தான். ப்ரோ அவ்வளோதான். இனிமே நெக்ஸ்ட் வீக் பரிமளாவா எனக்கு என்னமா மோகினி ஆட்டம் மாதிரியே இருக்க போகுது. அது ஒன்று தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அந்த படம். எல்லாமே திருஷ்யம் ஸ்டைலே வருதா? இந்த பிளாஸ்ட் அந்த அடுத்து பரிமளா, அப்புறம் மே மாபகன் ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒன்று வருது. எல்லாம் ஒரே பேட்டர்ன்ல வந்துகிட்டு இருக்கு இந்த மாசம் ஸ்டோரி பாத்தீங்கன்னா. படம் எல்லாமே ஆனா ஸ்பெசிஃபிக்காக இருக்கு படம் ஒன்று கோபு ப்ரோ பரிமளானுக்கு கிளியராகவே ஓடிடும். இல்லைங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுது. பரிமளானுக்கு ஓடிடும் படம் எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருக்கு. நல்ல நல்ல கேஸ்டிங், நல்ல செலெக்ஷன் கேஸ்டிங். ஆனா ஜூன் மாசம் அதுக்கப்புறம் படமே இல்லை கிறிஸ்டோபர் ப்ரோ. கான் சிட்டி அதுக்கு நடுவுல வேற பெத்தி எதுவுமே கிடையாது. இப்ப பெத்தி வருது. பெத்தி மேல தமிழ்ல எனக்கு சொல்றேன். ஒரு தமிழ்ல ஒண்ணும் இல்லையோ. ஜூன் எண்ட்ல தான் வருது இல்ல. இனிமே ஜூலைல தான் வருமோ. ஆமா ஆமா. கட்ட குஸ்தி, இதே முரளி, இனி ஏதோ ஒரு படம் கூட அந்த மாதிரி இருந்துச்சு. 4000 கோடி போட்டு எடுக்கிற படத்துக்கு இப்போ நெகட்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. போடக்கூடாது. வாய்ஸ் பிரேக் ஆகுது. நெகட்டிவிட்டி ஸ்டார்ட் இல்ல பண்றாருன்னு மட்டும் கேட்டுச்சு. 4000 கோடி படத்துக்கு நெகட்டிவிட்டின்னா ராமாயணாக்கு நான் ஃபிளாப் ராமாயணக்கா? ஓ ராமாயணக்கா? கோபால் ப்ரோ நீங்க எனக்கு சீரியஸா வாய்ஸ் ரொம்ப இதாகுது ப்ரோ. குறகுறன்னு கேக்குது. ஆமா. டிஷ்யூ பேப்பர் வாங்கிட்டு அம்மாட்ட பிடிப்போம். வேற என்ன இந்த இது ரிலீஸ் ஆகுது. என்ன ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுதா என்ன ஊர்ல? ப்ரெஷர்னு ஒரு இங்கிலீஷ் படம் நல்லா இல்லைங்க இருக்கு. ப்ரோ. வேற வந்து அது படம் நல்லா இருக்கு. பார்த்தேன், ரிவ்யூ பார்த்தேன். நல்ல படம். நல்லா ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா யூஸ்வலா எல்லா வார் மூவினாலே பாத்துக்கோங்களேன். நம்ம என்ன அப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க, எங்க இடிக்க போறாங்க, எதை பிரேக் பண்ண போறாங்க அப்படிதான் வருமே தவிர, ஒரு வார் நடக்கணும்னா அன்னைக்கு வந்து மழை பெய்யுமா, புயல் வருமா, இந்த ஆங்கிள் வந்து எனக்கு ஞாபகமே இல்லை எந்த படம் பார்த்ததுமே. அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து ஃபுல்லா பேசிதான் இருப்பாங்க. பட் நல்ல நல்ல ஒரு டென்ஷன் இருக்குன்னு. நல்லா எடுத்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அந்த படம். ரொம்ப நாள் ஆச்சு அந்த படம். ஸோ அது நல்ல படம். அப்சஷன் எல்லாம் ஓகேயான படம் தான். புரியுதா? பயங்கர படம் எல்லாம் இல்ல அப்சஷன். அது கரெக்டா கிளிக் ஆகி ஓடுது. ஓகேயான ஒரு படம் தான். டியூனர்னு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் பாத்தீங்களா? டியூனர் இல்ல பார்க்கல. நான் பேக் ரூம்னு ஒன்று தான் பார்த்தேன். ஐயோ அது மொக்க படம். அதுவும் ஹாரர் படம் தான். இது ஷார்ட் ஹாரர் ஃபிலிம் பேஸ்ட் ஃபிலிம்னாங்க. ஆமா 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 ஆமா. சின்ன பையன் தான் டைரக்ட் பண்ணிருக்காங்க. அது நல்லா இல்ல. செம போரே ஆயிடுச்சு அந்த படம் எல்லாம். என்ன சொல்ல வராங்கன்னு அதுல புரியல. போடான்னு இருந்துச்சு. தேவையில்லாம பார்க்க வந்துட்டாங்க. டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு தோணுச்சு அந்த படத்தை. இப்ப போன வாரம் ஏதோ ஒரு டிஸ்க்ளோசர் டே வரும்னு நினைக்கிறேன். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் படம். அந்த படத்துக்கு ஜூன் தான் நான் 15. வெயிட்டிங். அது இங்க ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். ஜூன் 15. அப்புறம் மா இட்லி பங்காரமா சமந்தா படம். சமந்தா படம். ஆமா. அது வேற வருது. ஓகே. பட் ஓகே மாலிவுட் தமிழ் திங்ஸ் வருது ப்ரோ. மாலிவுட் ஜூன் 5 தானே? மாலிவுட் ஆமா ஆமா. மாலிவுட் டைம்ஸ். திங்ஸ் ஸ்டோரி டைம்ஸ். மாலிவுட் டைம்ஸ். அது பார்க்கணும். அது நெக்ஸ்ட் வீக் தானே? அது பார்க்கணும். நெக்ஸ்ட் வீக் பெத்தியும் அதுவும் இருக்கு. 2 இருக்கு. ஏங்க அது மட்டும் தான் இருக்கா? பரிமளா அண்ட் கோ இருக்கு. அந்த ஹிந்தி படம் ஆமா வருது இல்ல நல்லா இருக்கு. பரிமளா அண்ட் 3 ஹிந்தி என்ன படம்? பந்தர்னு சொல்லி ஒரு படம் இருக்கு. அப்புறம் ஆமா 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 அவன் பாபி தியோல். அது மெதுவா பார்த்தோம். ஹை ஹிந்தினாலே இப்ப ஜவான் எல்லாம் தோ இஷ்க் ஹோனா ஹை. அது நம்ம வருந்தவான் படம் தானே? பூஜா ஹெட்ஜ். ஐயோ முன்னாள் தாக்கூர். அதெல்லாம் கொஞ்சம் அலர்ட் போட்டுற வேண்டியதான் அந்த படம். நமக்கு அது வருந்தவான் படம். பரணிக்கு வந்து மிருனால் தக்கூர் பூஜா ஹெக்டே படம். இல்ல படம் பார்க்க போனா அவங்களுக்கு தான் போகணும். வருந்தவான் பார்த்தாலே அந்த படம் பார்க்கவே தோணாது. ஆமா அதுக்கு மேல இருக்கும். இப்ப நிறைய படம் வருது இல்ல. பட் இனிமே பரிமளாவும் மாலிவுட் டைமே பார்ப்போம் ஃபர்ஸ்ட்ல. பந்தர் கூட ஏன்னா ட்ரெய்லர் நல்லா இல்ல அந்த ரீசனுக்காக போனா யூடியூப்லயே பாட்டு விட்டுருவாங்களே. கரெக்ட் தான். பாப்போம் நல்லா இருந்தா போவோம். ஹிந்தி படம் எல்லாம் இப்ப நல்லாவே இருக்க மாட்டேங்குது. அஸ்ஸி மட்டும் நல்லா இருந்துச்சு. ரீசெண்டா பார்த்தல அஸ்ஸி Z5ல இருக்கு. தாப்சி படம். அந்த படம் மட்டும் தான் ஓரளவு பெட்டரா இருந்துச்சு ஹிந்தி. இது எல்லாம் சிம்பிளா. லீடர் அபோவ் அவரேஜ்னு போட்டிருந்தீங்க. எப்படி இருந்துச்சு?
அந்த படம் பரவாயில்லையே. நாங்க தியேட்டர்ல பார்க்கல இங்க. வந்துச்சான்னு ஞாபகம் இல்ல எனக்கு. அந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. எனக்கு பரபரான்னு போச்சு. புதுசா ஒண்ணும் இல்லைனாலுமே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபிளாஷ்பேக் தான் பண்ணிட்டாங்க. ஏதோ இவ்ளோ நீளமா வேற அந்த 12 மேன் ஸ்குவாடுன்னா ஏதோ ஒண்ணு எடுத்து போட்டு உருட்டி எடுத்து வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா இந்த படம். அது ஓடல ஓடிச்சா ஓடலையா? ஏதோ 25 crore போஸ்டர் மட்டும் பார்த்தேன் ஒரு வாட்டி. 25 crore 25 டேஸா? இல்ல ஓரளவுக்கு ஓடுச்சு. இல்ல. ஓகே. பட் பரவாயில்ல. ஏன் கம்பேரிங் டு அந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கு நல்லா இருந்துச்சு இந்த படம். இன்னும் பண்ணிருக்கலாம் கொஞ்சம். லெஜெண்ட். பட் பரவாயில்ல. ரொம்ப மோசமா பார்க்கவே ஐயோ மொக்கையா இருக்கும். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம்னா பார்த்தேன். படம் ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டேன். வேற ஏதாச்சும் நல்ல படம் இருக்கா என்ன ஓடிடில ஏதாச்சும்? வாரண்ட் பாத்துட்டீங்களா சீரிஸ்? அது அப்பா ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டேன். ஓகே தான். அவ்வளவு எனக்கு தெரிஞ்சு அவரோட ஆக்டிங் கொஞ்சம் பெட்டரா இருந்துக்கலாம் பிரசாந்த் பாண்டியராஜோட. அது ஒரு டிராபேக் ஆக்சுவலா. பட் பரவாயில்ல அது பார்க்கலாம். அந்த பட் வெப் சீரிஸ் நல்லா இருந்ததுன்னா அந்த பேர் மறந்துட்டேன். சோனி லைவ்ல ஒன்று வந்துச்சு நம்ம பசுபதியோடது. அதான் ரீசனா நல்லா இருந்துச்சு. பசுபதி ஆமா முன்னாடி பெயிண்ட் அடிக்கிற படம். பெயிண்ட் ஒரு ஸ்கூல் டீச்சரு இந்த பெயிண்ட்ல அந்த படம் தான். அதான் சீரிஸ் தான். பேர் மறந்துட்டேன் வரல. பட் அது நல்லா இருந்துச்சு. குற்றம் புரிந்தவன். அதான் எக்ஸாக்ட்லி. அது நல்லா இருந்துச்சு. அந்த அளவு இதெல்லாம் எதுவும் இல்ல. விலங்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது நல்லா இருந்துச்சு. வாரண்டா கம்பேர் பண்ணும்போது சுமார் தான். எது நீலிரா நல்ல படம். நான் தியேட்டர்லயே பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த படம். அது ஆனா பெருசா யாரும் பேசல. நல்ல படம். சிம்பிள் நல்ல படம். ஆமா இப்ப ஓடிடில வந்தது கூட யாருக்குமே தெரியல. கரெக்ட். அது ஓரளவு ஆமா அது மிஸ் ஆயிடுச்சு. அந்த படத்துக்கு நான் டிக்கெட் கிவ் கொடுத்தனா இல்லையா? இல்லையா பண்ணிருவேன். ஞாபகம் இல்ல. நல்ல படம் ஆக்சுவலா. படம் இருக்குது டிராமான்னு சொல்லி அதுவும் பாருங்க நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? ஜெண்டாவே எனக்கு பிடிக்காது. பட் பாப்போம். வந்து கரெக்ட் இல்ல. அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. டிராமானாலே சரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலே பார்க்க போகல. இல்ல அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா அவங்க வந்து இதுல வந்து ஒரு கான்செப்ட் ஒண்ணு எடுத்திருப்பாங்க. எனக்கு அது வந்து கிளிக் ஆச்சு. நடுவுல ஒரு இது வரும். அது வந்து எனக்கு கிளிக் ஆச்சு. நீங்க படம் பாருங்க. ஃபுல்லா பேசிட்டே தான் இருப்பாங்க. ஆனா வந்து இல்ல சரி டிஃபரெண்டா தான் இருந்துச்சுன்னா ஓகே தான். பாத்துக்கலாம். இதுவும் பார்க்கணும். இங்க அந்த படம் இன்னொரு படம் நல்லா ஓடிச்சு. அந்த பர்தா 2 கேர்ள் பர்தா 2 ஆமா அந்த வியர்ஸ் பர்தா 2ன்னு வரும். ஆமா பார்ட் 1 கிளாசிக்னாங்க. பார்ட் 2 வந்துட்டு அதுதான். அதனால நான் பார்க்கல. பார்ட் 1 ஓகே பார்த்தேன். ஓகே இருந்துச்சு. பார்ட் 1 சுமாரா இருக்குன்ட்டாங்களா அதனால விட்டேன். ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த படம் பார்க்கல. ஓடிடி வந்த அப்புறம் வேணா பார்க்கணும் அந்த படம். இதுதான் மிஸ் ஆயிருக்குன்னு வேற எல்லாம் ஆல்மோஸ்ட் கவர். இங்கிலீஷ் படம் நிறைய பார்த்துட்டேன். ஒரு 2 வாரத்துல டக்குன்னு எல்லாம் பார்த்தேன். மைண்ட்ல நல்லா இருக்குது. ப்ரெஷர் அப்புறம் அப்சஷன் ஓகே. மற்றது எல்லாமே சுமார். ஓகே மணி 10:40 முடிச்சிடலாமா? நாளைக்கு பேசலாமா? சரி ஓகே கிறிஸ்டோபர் நாளைக்கு சந்திப்போம். சீக்கிரம் வந்துருங்க. நாளைக்கு ஒரு நாள் பேசுவோம். நாளைக்கு ஐபிஎல் ஃபைனல் 1/2 மணி நேரம் தான் பேசுவோம். ஜாலியா டைம்ல தான் நான் வரேன். பீஸ்ட் பாத்துக்கோங்க. நல்ல படம். யாரா இருந்தாலும் பாருங்க. ஃபேமிலியோட பாருங்க. போங்க. விஜய் ஃபேனா இருக்கனால எவ்வளவு பிரச்சனை. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் தெரியும். அண்டர்ஸ்டாண்டபிள் தான். நாளைக்கு பாத்துறேன். கண்டிப்பா பாத்துறேன். சரி பாப்போம். நாளைக்கு பாருங்க. தேங்க்ஸ் ப்ரோ.